ஹாய்டா, இன்னைக்கு நான் பார்க்க போகிறது ஜிக்கு கூடிய ஒன் ஷாட் தாண்டா. ஓகேவா? அந்த நேம் வந்துட்டு ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ. ஓகே, அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகிறான்டா. இங்கே ஸ்டார்டிங் சீனில் ஒரு வீட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பையன் அப்போ தான் வந்து டயர்டோட வந்துட்டு இருக்காங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க, சொல்கிறாங்க, ஏன்பா அப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணுற, நீயே சொல்லி எதுக்காக இப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அப்படி என்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அம்மா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க, என்னாச்சுப்பாங்க பாரு, உன் வயசில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் மேரேஜ் பண்ணிட்டு குழந்தை குட்டிங்கன்னா அழகாக இருக்காங்க தெரியுமா. நம்ம காய் எடுத்துக்கோம், காய் மெக்கு நம்ம டீ எல்லாருமே மேரேஜ் ஆகிட்டு செட்டில் ஆகிட்டாங்க. ஜாக்சன் எல்லாமே, நீ மட்டும் தனியாக இருக்க செல்லம். எனக்கு கூட பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குடாப்பா. ஜங்க் கூட அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறவங்க அம்மா சொல்கிறாங்க, எனக்கு என் தங்கத்தை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது சொல்லி மேரேஜ் பண்ணிக்குவேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் கூட அம்மா கேட்குறாங்க. ஜங்கு மாதிரி அம்மா சொல்கிறாங்க, என்னாச்சுப்பா சொல்கிறாங்க. ஜங்கு இது வரைக்கும் அம்மா ஷேர் பண்ணாத விஷயம், நான் இது வரைக்கும் உங்கள்கிட்ட சொல்லாத விஷயம் சொல்கிறாங்க. சொல்லுப்பா அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு, யாரும் லவ் பண்ண அம்மாட்ட சொல்லு, ஓகேவா? நான் பேசுகிறேன், எனக்கு ஸ்டேட்டஸாக ஒரு விஷயமே இல்லை, ஓகேவா? உங்களோட ஹாப்பினஸ் கூட எனக்கு பெரிய வேறு எதுவுமே இல்லை, ஓகேவா? எனக்கு உனக்கே தெரியும், நம்ம ஜின்னு உங்கள் அம்மா உங்கள் ஜின்னு வந்துட்டு நம்பிச்சனை லவ் பண்ணப்போ நான் அப்படி தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்பிக்கைக்கு எதுவுமே இல்லை, நான் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னாக்கா உங்கள் அண்ணன் லவ் பண்ணுறா, அவரும் உங்கள் அண்ணா ட்ரூ லவ் பண்ணாங்க, அந்த ரீசன் நான் மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அவங்க ரெண்டு பேர் நல்லா இருக்காங்க, ஓகேவா? நம்பிச்சனை ரோன் ஃபீட் பண்ணிட்டுருக்காரு, உங்கள் அண்ணாவும் நல்லா பார்த்துக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஃபாரின் செட்டில் இருக்காங்க, ஓகேவா? என்ன உங்களுக்கு பேபி தான் வந்துட்டு ரெடி ஆகிட்டே இருக்குது அப்படி சொல்லிட்டு ஜம்ப் கிளம்ப சொல்கிறாங்க. அது கூட கவலை இல்லை, அவங்க பொறுமை பெற்றுக்கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு நீ சொல்லி பையனை லவ் பண்ணுறியா, அம்மா பார்த்து பேசப்போ அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜம்ப் பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க, நான் பாசம் லவ் பண்ணம்மா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு உங்களுக்கு, அந்த பையன் எங்கே இருக்கான் அப்படி கேட்குறேன். பையனை பொண்ணா அப்படி கேட்குறாங்க. அது ஒரு பையன் அம்மா சொல்கிறாங்க. அப்படி அவங்க ரொம்ப நல்லா இருப்பான், ரொம்ப அழகாக இருப்பான், பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவாம்மா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம், ரொம்ப நல்ல பையன்மா. ஆனால் என்னென்னா சொல்கிறாங்க, அந்த பையனுக்கு எனக்கு பிடிக்கலம்மா சொல்கிறாங்க. என்ன ஒன்றும் பிடிக்கல சொல்கிறாங்க. ஆமாம்மா, எனக்கு பிடிக்கலம்மா அந்த பையனுக்கு சொல்கிறாங்க. என்ன ஜம்கா சொல்கிறாங்க, இன்னும் எப்படி பிடிக்காம போகும் சொல்கிறாங்க. ஏன்னாக்கா ஜம்கு ரொம்ப ஜென்வன் கேரக்டர், ரொம்ப ஸ்வீட்டு கைண்டு, ரொம்ப ரொம்ப அவங்க கேரிங்காக இருப்பார். ஆனால் பார்க்க ரவுடி மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மட்டும் ரவுடி மாதிரி இருக்கும், மற்றபடி ரொம்ப கேரக்டரும் ஸ்வீட்டாக இருக்கும். பார்க்க ரொம்ப சமத்து பையன், மல்டி டேலண்டட் பர்சன். அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப செல்ல பிள்ளை, ரொம்ப நல்லா இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப கேர் பண்ணுவார். ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் ஜங்குனாக்கு. ஜங்கு ஒரு காலேஜில் இருப்பாங்க, ஒரு ஹார்ட் ஒர்க் மாதிரி இருப்பார். இப்போ நம்ம ஜங்குடம் பார்க்குறாங்க, உன்னை போய் பிடிக்குன்னு சொல்லிட்டு. இல்லைம்மா, அந்த பையன் தப்பு இல்லை, அந்த பையனுக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆகிட்ட சொல்கிறாங்க. என்கேஜ்மெண்ட் ஆமாம்மா ஆல்ரெடி ஆகிடுச்சாம்மா. அவனுக்குமே அவங்க அப்பா அம்மா சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக நினைப்பாம்மா. அவங்க அப்பா அம்மா சொல்லிட்டு தான் கேட்கணும்னு நினைப்பானா. அதனால் அவங்க அப்பா அம்மா சொல்கிற மாதிரி மேரேஜ் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு அவங்க அப்பா அம்மா சொல்லிட்டு போய் மேரேஜில் பண்ணிப்பானாம்மா. அப்படின்னு அவன் சொன்னாம்மா. நான் போய் கன்ஃபியூஸ் பண்ணேன், நான் எனக்கு பிடிச்சிருக்கு ஒன்று லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். அந்த பையன் சொன்னால் ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு நேரம் அப்படி சொல்லிட்டாமா. அவன் ரொம்ப அழகாக கன்வீட் பண்ணான், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு இது மாதிரி அப்பா அம்மா என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழகாக கன்வீட் பண்ணேன். நான் கன்வீட் பண்ணேன்னா எனக்கு அவன் ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசுவோம், அப்போ பேசிகிட்டு இருப்போம். ஒரு ஜூனியர் சீனியர் மாதிரி இருக்காது, ரொம்ப அழகாக அப்போ பேசிகிட்டு இருப்போம். ஆனால் ஒன் டைம் அவன்கிட்ட வேலண்டைன்ஸ் அன்றைக்கி தான் கன்ஃபியூஸ் பண்ணேன். அப்போ தான் அவன் சொன்னேன்னா எனக்கு ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சுமா. அதுக்கப்புறம் என்னடா அவன்கிட்ட மூவ் பண்ண முடியுமா, எனக்கு என்னமோ அவன் என்ன வேணான்னு சொன்னதுக்கப்புறம் இன்னும் எனக்கு வேணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணுச்சுமா. அவன் எனக்கு மட்டும்தான் என் டெஸ்டினி, என் ஃபேட், எனக்கு அப்புறம் தோணுச்சுமா. அப்புறம் ஜங்க் சொல்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. எனக்கு ஜங்க் இது வரைக்கும் க்ரஷ் கேர்ள்னு எதுவுமே இருக்காது, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஆசைப்படுறாரு, ஆனால் அது வந்து கிடைக்கலையே சொல்லிட்டு என்னப்பா சொல்லிட்டு. ஆமாம்மா, அவனே இன்வைட் பண்ணான் மேரேஜ்க்கு வாங்க சரியா சொல்லிட்டு, என்னால் தான் போக முடியலம்மா அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. எனக்கு நானும் பையனோட மோன் பண்ண ட்ரை பண்ணுறேம்மா, எனக்கு அவன் மைண்டு என்னோட மனசு எல்லாமே அவன் மட்டுமே இருக்காம்மா. எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கூட மோன் பண்ண முடியலம்மா. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குமா அவனை, எனக்கு அவன் லவ் பண்ணுறதுக்கு வேறு யாரையும் சொல்கிறாங்க. ஜங்கோட பக்கம் மார்க்கு ஜங்கான இது ஒன் சைடு எனக்கு புரியுதுமா, அது ஒன் சைடு லவ் தான், நான் ரொம்ப டீப்பாக இருக்குன்னு புரியுது. ஆனால் என்னால் இந்த பையனுக்கு மோன் பண்ணவே முடியலம்மா. எனக்கு அவனை அவ்வளோ பிடிக்குமா, அவன் என் கூட வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா சொல்லி சொல்கிறாங்க. ஜங்கோட பக்கம் ஒரு மாதிரி இருக்குது. அது சொல்கிறாங்க. நான் நினைப்பேம்மா, எனக்கு மட்டுமே தோணுமா, மனசுக்குள்ள தோணுது. அவன் என்ன அடுத்த ஸ்டில் எனக்கு இப்போ கூட எனக்கு தெரியும் அவனுக்கு மேரேஜ் ஆகிருக்கும், செட்டில் ஆகிட்டா, அவன் எங்கே இருக்கான்னு கூட தெரியாதும்மா. ஆனால் அவன் தான் எனக்கு மட்டுமே அப்படின்னு எனக்கு தோணுதும்மா. அவன் எனக்கு தான் ஒய்ஃபு, ஏன்னா நான் அவனுக்கு தான் ஹஸ்பண்ட், அப்படிலாம் மனசு சொல்லிட்டே இருக்குமா. அது ஏன் மட்டும் தெரியலம்மா அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஜங்கோட அம்மாவுக்கு கேட்டது ரொம்ப ஹார்ட் ஆகிடுது. எனக்கு அப்புறம் ஒன் சைட் லவ் எந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியுது. ஜங்குக்கு சொல்கிறாங்க, அவன் மைனடா வேறு யாரும் பார்க்கவும் இல்லைம்மா. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. பாருதாங்க ஒன்றும் ஓகேவா, கொஞ்சம் டேஸ் போனால் சரியாயிடும் சரியாக சொல்கிறாங்க. வேறு அப்படி கம்ஃபர்ட் பண்ண தெரியல. இப்போ மேரேஜ் ஆக ஒரு பையனாக இருந்தால் கூட்டி வந்து மேரேஜ் பண்ணி வச்சிடலாம், அவங்களுக்கு எதிராக ஒரு விஷயம் இல்லை. ஆனால் அந்த பையனுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருக்கும் தெரியும்போது என்ன பண்ண முடியும் சொல்லிட்டு ஜங்குக்கு நினைக்கிறாங்க மனசுக்குள்ள. ஜிமின் அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப க்யூட்டு, அவ்வளோ கைண்ட் ஹார்ட்டு, ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பான். அவனை பார்க்குறதுக்கு தான் என் ஹார்ட் பீட் அப்படி என்ன அறியாமல் அவ்வளோ ஸ்பீடாக ரைஸ்டப் ஆகும் தெரியுமா. சம்டைம்ஸ் வாய்ப்பிடும், என்னடா என் ஹார்ட் என்னோட பாடி விட்டு வெளியே வந்துருமா சொல்லிட்டு அந்த அளவுக்கு அப்படி சொல்லிட்டு ஜம்ப் பண்ணிக்கிறாங்க. அவனை தவிர வேறு யாருக்காகவும் ஹார்ட் பீட் வந்து ரைஸ்டப் ஆகவே ஆகாது அப்படி சொல்லிட்டு ஜம்ப் பண்ணிக்கிறாங்க. பட் இஸ் நாட் மைன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு நினச்சிக்கிட்டு அவங்க அம்மா ஹக் பண்ணி இழறாங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அவங்க மாறிக்க. சரி ஓகே ஜம்ப் கொஞ்சம் வெளியே நான் கூட்டிட்டு போனால் கொஞ்சம் நார்மல் ஆகும், இப்படி ஒரு விஷயம் அவன் மனசுல இருந்துருக்கு சொல்லிட்டு சரி ஓகேப்பா நான் ஒன்று சொல்லணுமா சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க, நான் நம்ம பார்க்கணும் ரொம்ப ஆசைப்படுறேன்
போகிறான். நீ நான் அப்பா 3 பேர் ஃபாரின் போமா சொல்கிறாங்க. நம்மள அவங்க ஆமாம் சொல்கிறாங்க. அவன் நம்ம பார்க்கணும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டான். வேறு எதுவும் என்கிட்ட சொல்லவே இல்லை. நம்ம போய் பார்ப்போமா சொல்கிறாங்க. இங்கே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, நம்ம என்ன வெளில போமா சொல்கிறாங்க. ஏன்னா நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, எனக்கு ஏதாவது மேரேஜ் செட்டில் ஆகிட்டாங்க சொல்லிட்டு தனியாக தானே இருக்க, நீ நான் அப்பா 3 பேர் போமா சொல்கிறாங்க. அம்மா அதுவும் சொல்கிறாங்க பிஸ்னஸ் தான் பார்த்துப்பாங்க, எனக்கு பார்த்துக்கலாம் இருக்காங்க ஆளுங்களாம் நினச்சிடலாம். ஒரு 1 வீக்குக்கு மட்டும் போய் இருந்துட்டு வருவோமா, ஃபாரின் போவோமா யூஎஸ்ஏ அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அவங்க அப்பா அம்மா வந்துட்டு நம்மளே நினச்சிட்டு ஒரு மாதிரி வருட்டே இருக்காங்க. நம்ம அங்கே போனால் கொஞ்சம் ஹாப்பியாக இருவாங்க, எனக்கு சின்ன அவங்களாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜங்கும் ஓகேம்மா சொல்கிறாங்க. இப்போ போயிடலாம். நம்ம ஜங்குக்கு நம்ம ஜங்கோட அப்பா அம்மா 3 பேருமே ஃபாரின் கிளம்புறாங்க, யூஎஸ்ஏ போயிட்டுருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நீ எங்கே இருக்குன்னு கூட தெரியல, ஆனால் என் மனசு சொல்லிட்டே இருக்குன்னு எனக்கு தானே, அது ஏன் தெரியல சின்ன தெரியும், தப்பு தான் ரொம்ப தப்பாக யோசிக்கிறேன் நான். எனக்கு இன்னொரு பர்சனுடைய ஒய்ஃபை வந்து நம்மளுக்கு நினைக்கிறது ரொம்ப தப்பு. ஆனால் என் உண்மைன்னு சொல்லுது என்னோடது, என் கூட தான் இருக்க, ஏதோ உனக்காக நான் உனக்காக தான் இருக்கேன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்குது. ஏன் அப்படி ஜங்குக்கு நினச்சிட்டு இருக்காங்க. நான் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப டீப்பாக லவ் பண்ணிட்டேன் அதான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு விட்டுறாங்க. ஃபைனலாக ஜங்கு யூஎஸ்ஏ ரீச் ஆகிட்டு நம்ம ஜங்குக்கு ஜங்குக்கு அப்புறம் ஜங்கோட அப்பா அம்மா பிக் பண்ண நம்பிட்டு வந்திருக்காங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஹேங் வரலையா சொல்கிறாங்க. ஓ அவனா நீங்களாம் வரீங்கன்னு சொல்லிட்டு குக் பண்ணிட்டு இருக்கான் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. நம்ம நீங்கள் சடனாக ஃபோன் பண்ணி வரீங்களான்னு கேட்டேன், எப்பவும் கேட்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது அங்கிள் ஆண்டி சொல்கிறாங்க. அது நாங்கள் வாங்க வீட்டில் போய் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு காரில் ஏறுறாங்க. எல்லாருமே காரை வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. இப்போது நம்ஜன் பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஹேங் சொல்கிறாங்க எப்போதான் மேட்ச் பண்ணிக்கிற ஐடியா இருக்குது சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க எப்போதான் மேட்ச் பண்ணிக்கிற ஐடியா இருக்குது, நீ இவ்வளோ சிங்கிளாகவே இருந்துருவா அப்படி கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. இல்லைப்பா அவன் சீக்கிரம் மேரேஜ் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு புரியுது, அவங்க அப்பாவுக்கும் தெரிஞ்சிச்சு. அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஜங்கு ஒரு பர்சன் லவ் பண்ணியிருக்கான், அவன் 1 சைடு ஆனந்த பையனை மறக்க முடியாமா அப்படி சொல்லியிருப்பாங்க. அப்போ அவங்க ஃபீலிங்ஸ் கூட புரிஞ்சுக்கிறாங்க. கொஞ்சம் டைம் போனால் அவனே மேரேஜ் பண்ணிப்பாப்பா சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறப்ப நம்ம பார்த்து மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு. இல்லை அங்கிள் எனக்கு அப்படி இவங்க ஜங்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே தெரியும் இல்லையா, அவங்க எல்லாரும் வந்து மேரேஜ் செட்டில் ஆகிட்டாங்க, நம்ம ஜங்கோட தனியாக இருக்கானே நான் அதான் கேட்டேன்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியுது கொஞ்சம் டேஸ் போனால் சரியாயிடும் மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அவங்க போயிட்டுருக்காங்க. ஃபைனல் அவங்க வீட்டுக்கு போயிடுச்சாக்குறாங்க. இப்போ எல்லாருமே கார்ட்டு இறங்கி வராங்க. ஜங்குல போய் டோர் ப்ரெஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு பர்சன் ரொம்ப ஹாப்பியாக டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. சரி அவங்க பார்க்குறேன் ஜின்னு போய் ஹேண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜங்கு போய்ட்டு அவர் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு ஜின்னு 2 பேரும் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்க எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன் செல்லமே, நீ எப்படி இருக்கா சொல்லி நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு ஜின்னோட ஃபேஸ் பார்த்தா க்ளோவிங்காக செம்ம அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஜங்கு எல்லாமே பார்க்குறாங்க. செல்லம் சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறீங்க சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக எடுத்தாங்க. என்ன ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் பார்க்குறது அப்படி இருக்கா, 2 டேஸ் முன்னாடி கூட வீடியோ காலில் பார்த்தான்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு அழகாக தெரியல, இப்போ அவ்வளோ அழகாக இருக்கா சொல்கிறாங்க. ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்காமல் உள்ளே வாங்க கூட்டிட்டு வராங்க. சரி எல்லாரும் உட்காருங்க. இப்போ நம்பின்னு பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு எல்லாரும் இப்படி ஃப்ரெஷ்ஷப் பார்க்குறாங்க. ஃப்ரெஷ்ஷப் பண்ணிக்கிட்டு வராங்க. ஜின்னு பார்த்தா வெரைட்டி ஃபுட் குக் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜங்கு எல்லாமே பார்க்குறாங்க. எதுக்கு ஜின்னு இவ்வளோ குக் பண்ண சொல்கிறாங்க. பரவாயில்லம்மா, நீங்கள் அப்பா அம்மா என் தம்பி ஒரு அண்ணா குக் பண்ண மாட்டேன் நான் சொல்கிறேன். அவர் வெரைட்டியாக இப்போ ஃபுட்டெல்லாம் வந்து அப்படியே சர்வ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு பார்க்குறாங்க. ரொம்ப டேஸ் ஆச்சுல ஹேங் யாரும் சாப்பிட்டு எவ்வளோ வருஷம் ஆகுது சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு நிறைய சாப்பிட்றாங்க. நல்லா சாப்பிடும் சொல்லிட்டு ஜங்குக்கு தான் ஜின்னு ஜங்குக்கு ஃபிட் பண்ணி விடுறாங்க. ஜங்குக்கு நல்லா இருக்கா, ரொம்ப பாண்டிங் சூப்பராக இருக்கும். அவங்க பிரதர்ஸ் வந்துட்டு சாப்பிட்ருக்காங்க. நம்ஜின் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜின்னோட ஃபேஸ் பார்த்தா அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ இல்லை இவங்க சாப்பிட்டு முடிச்சிடறாங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் ஜங்கு பார்க்குறாங்க. சரி சொல்லுங்கள், சடனாக வர சொல்லுங்க ரீசன் இருக்கா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. ஜங்கு பார்க்குறேன் என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட பார்க்குறாங்க. ஏன் நம்ஜின் எல்லாம் ஓகே தானே சொல்கிறாங்க. இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்கிறாங்க. இப்போ நம்ஜின் பார்க்குறாங்க. அங்கிள் ஒரு 2 குட் நியூஸ் சொல்கிறாங்க. 2 குட் நியூஸ் ஆமாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன் சொல்கிறாங்க. என்னென்னு ஆமாம் சொல்கிறாங்க. எனக்கு நம்ஜின் ஒர்க்குக்காக தான் வந்திருப்பாரு. எனக்கு நம்ஜினோட ஃபேமிலி வந்துட்டு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அவங்களுக்கும் தங்கச்சி இருக்கும். தங்கச்சி வந்து மேரேஜ் செட்டில் ஆகிட்டாங்க. நம்ஜினும் தங்கச்சிக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருப்பாரு அவங்க வீட்டோட. இப்போக்கா கொஞ்சம் அவங்க சேவிங்ஸ்லாம் மொத்தமாக வச்சு அவங்க தங்கச்சிக்கு அவங்க 2 மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் ஓன் ஃபீல்டு நிற்கும்னு நினச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் சின்ன மேரேஜ் பண்ணிட்டு இங்கே வந்திருப்பாரு. அது ஒர்க்குக்காக வந்திருப்பாங்க, ஜாப் அப்படி பண்ணி அதுக்கு வந்திருப்பாங்க. இப்போ பார்த்தா அவங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. ஹேங் சொல்கிறாங்க. ஆமாம் நான் ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்கேன் நியூவாக சொல்கிறாங்க. சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. அது இப்போ நியூவாக தான் ஓப்பன் பண்ணேன் சொல்கிறாங்க. சூப்பர் ஹேங் சொல்கிறாங்க. என்ஜிஓ குரூப் சொல்கிறாங்க. என்ஜிஓ குரூப் ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ சின்னதாக ஓப்பன் பண்ணியிருக்கேன், போக பெருசாக அது கரௌண்ட் பாகம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக கரௌண்ட் பாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு அப்போ சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருக்குது, கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. செகண்ட் குட்னஸ் சொல்கிறாங்க. செகண்ட் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ஜின் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. நீங்கள் இதெல்லாம் எதிர்பார்த்த ஒன்று சொல்கிறாங்க. நாங்கள் எதிர்பார்த்த ஒன்று சொல்லிட்டு ஜங்கு நம்ம பார்க்குறாங்க. சின்ன சொல்கிறாங்க. ஜின்னுக்கு அவ்வளோ ஷையாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ ப்ரெக்னென்ட் சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க. ஆமாம்மா சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க. ஆமாம்மா நான் பயந்தப்பா, எனக்கு எதாவது ப்ராப்ளம் இருக்குது சொல்கிறேன். டாக்டர்ஸ் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்டார்டிங்கில் பயப்படி வேணான்ற முடிவு எடுத்தேன். எனக்கு நான் ஜின்னு பிஸ்னஸில் செட்டில் ஆகுன்றதுக்காக தள்ளி போட்டேன். அதுக்கப்புறம் நான் வேணும்னு நினைக்கிறப்ப இல்லைன்றப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு 3 இயர்ஸ் சாப்பிட்டு எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. நாங்கள் 2 பேர் தனியாக இருக்க ஒரு ஃபீல் இருந்துச்சு. பேபி ஒன்று ட்ரை பண்ணால் நான் இல்லவே இல்லை, நான் வேணும்னு நினைக்கிறப்போ இல்லவே இல்லை. அப்புறம் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டு இப்போ கொஞ்சம் டேஸ்க்கு முன்னாடி தான் நம்ஜின் டாக்டர் கூட கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ டாக்டருக்கு அட்வைஸ் மட்டும் தான் பண்ணாங்க. மெடிசனாக இது வேணால் நீங்கள் வந்துட்டு நார்மலாக இருக்கீங்க, உங்களுக்கு இது ப்ராப்ளம் இல்லை, பர்ஃபெக்டாக இருக்கீங்க, கொஞ்சம் டேஸ் உள்ள ஸ்ட்ரெஸ்
இல்லாமல் கொஞ்சம் வெளியெல்லாம் போங்க அப்படிலாம் சொல்லி அட்வைஸ் பண்ணாங்களா. நாங்கள் அதை ஃபாலோ பண்ணோம்மா அப்படி சொல்லி என்ன சொல்லிட்டாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்பிச்சிட்டு பார்த்துட்டு ஜங்க் போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹேங் அப்படி சொல்லிட்டாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க சொல்லிட்டு. இப்போ ஜங்கோட அம்மா சின்ன ஹக் பண்ணிக்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சின்னன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதை ஃபோனில் சொன்னால் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியலையா, அதான் நேரில் உங்களை பார்க்கணும் ரொம்ப ஆசை இருந்துச்சா, சரி நேரே சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் நம்பிட்டு சொன்னேன். அப்பா அம்மா வர சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்கிறாங்க. ஜங்கோட அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே ஜின்னோட ஃபேஸை கப் பண்ணி பொருள் கிஸ் பண்ணுறாங்க. தங்கம் ஹாப்பியாக இரு, நான் பேபி பொறுக்கிற இங்கே இருக்கவா சொல்கிறாங்க. அப்போ அம்மா ஜங்க் சொல்கிறாங்க, ஜங்க் நான் பார்த்துக்கிறேன், நான் தனியாக அங்கே இருந்துப்பேன், அப்பா அம்மா உங்க கூட இருக்கட்டும், உங்களால் பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஜின்னுக்கு ரொம்ப ஹாப்பி, நிச்சயமா அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்க் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. எனக்கு அவருக்கும் ரொம்ப ஆசை ஜின்னோட பேபி பார்க்கணும். ஜின்னுக்கு வந்து மேரேஜ் ஆகிட்டு இவ்வளோ வருஷம் ஆகுது சொல்லிட்டு நினச்சிருப்பாங்க, கேட்டுக்க மாட்டாங்க எதுவுமே. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எனக்கு என்ன வேணும் கேளுங்க உடனே வாங்குறேன் சொல்லிட்டாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க, எனக்கு எதுவும் வேண்டாம் சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்ததே போதும் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த பக்கம் ஜங்க் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க, எனக்கு இந்த குட் நியூஸ் கேட்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்லிட்டு. இப்போ நம்பிச்சு ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு 2 days ஆஃப்டர் தானே நான் நம்பிச்சு வந்து ஆஃபீஸ் போயிட்டாங்க. ஜங்கோட அப்பா கூட போயிருக்காங்க. சார் ஆஃபீஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அவர் பிஸ்னஸ் பற்றி நிறைய தெரியும் இல்லையா, சரி கொஞ்சம் போய் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு அவர் போயிருக்காரு. இந்த பக்கம் ஜங்கோட அம்மா ஜங்குக்கு சின்ன மட்டும் இருக்காங்க. சின்ன பார்க்குறாங்க, அச்சோ எல்லாமே தீர்ந்து போயிடுச்சா சொல்லிட்டாங்க. ஜங்கோட அம்மா பார்க்குறேன், என்னாச்சு சின்னன்னு சொல்கிறாங்கம்மா, திங்ஸ் எல்லாமே கிராசர் எல்லாமே காலி அடிச்சுமா சொல்லிட்டாங்க. அப்படியே கிராசர் திங்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு சொல்லிட்டாங்க. நான் போயிட்டு வேண்டாம் வருவா சொல்லிட்டு ஜங்கோட அம்மா கேட்குறாங்க. இல்லைம்மா உங்களுக்கு அதிகமாக எதுவும் தெரியாது, நீங்கள் வேண்டாம் சொல்லிட்டாங்க. நாளைக்கு போகிற சொல்லி எப்படி போக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க போட்ட சொல்லிட்டாங்க. ஜங்க பார்க்க நான் போவா சொல்கிறாங்க. எனக்கு எல்லாமே தெரியும், ஓகேவா நான் வந்துட்டு போய் பார்த்துக்கிறேன், எனக்கு ரூட் நம்பருக்கு நான் வச்சு பார்த்துக்கிறேன் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம சின்னம் சரி ஜங்கா பார்த்தா பொரியா சொல்லிட்டாங்க, நான் போய்ட்டு வேண்டாம் என்னென்னு வேணும் சொல்லுங்கள் சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க சின்ன வந்துட்டு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. இங்கே பாரு சூப்பர் மார்க்கெட் போய்ட்டு கொரியன் செக்ஷனுக்குள்ள போய்ட்டு எடு ஓகேவா சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. அப்புறம் எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருக்கும், பார்த்து வாங்க சொல்லிட்டாங்க. ஓகே பரவாயில்ல சொல்லிட்டாங்க. மணி தான் நம்மகிட்ட இருக்கிற சொல்லிட்டாங்க, இருந்தாலும் சொல்லிட்டேன் மணி வேஸ்ட் பண்ணக்கூடாது ஓகே சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டாங்க. ஜின்னா ரொம்ப பொறுப்பாக இருப்பார், நிறைய மணிலாம் வேஸ்ட் பண்ண மாட்டார் அந்தளவுக்கு. ஆனால் ரிச்சஸ்ட் பையன் அதான் அப்படியே பறந்து வளர்ந்துருப்பாரு. ஜங்கு நம்பிச்சு வந்துட்டு கொஞ்சம் இப்போ எனக்கு மிடில் கிளாஸ் தானே, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜின்னு மாறி இருப்பார். இப்போ ஜங்கோட ரொம்ப ப்ரௌடாக இருக்குது, என் பையனை பாருங்க எவ்வளோ ஜாமத்தாக இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறோம். ஓகே எனக்கு வாங்கிட்டு வரா சொல்லிட்டாங்க. சரிங்க சொல்லிட்டு இவர் வந்து திங்ஸ் அந்த லிஸ்ட்டு எடுத்துக்கிறாங்க. அந்த லிஸ்ட் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படியே ஒவ்வொரு மேப் வச்சு தான் பார்க்குறாங்க, எங்கே இருக்குது சூப்பர் மார்க்கெட் இங்கேருந்து பார்க்குறாங்க. ஃபைனலாக அவர் வந்து ரீச் ஆகிட்டாங்க. இப்போ அந்த சூப்பர் மார்க்கெட்டில் 2 பர்சன் திங்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு பர்சன் பார்க்குறாங்க, டே இதை வாங்க அப்படி கேட்குறாங்க. இப்போ 2 பர்சன் திரும்பி பார்க்குறாங்க, டே அதை வாங்கினா கொண்டு விடாமலாம் சொல்லிட்டாங்க. ஏன்டா சொல்லிட்டாங்க, டே அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வச்சுட்டு வாடா சொல்லிட்டாங்க. ஏன்டா சொல்லிட்டாங்க, டே இங்கே பாரு அதெல்லாம் வேண்டாம் ஓகேவா சொல்லிட்டாங்க. இவங்க வேறு கொரியன் திங்ஸ் எல்லாம் ரேட்டு அதிகமாக போட்டு வச்சிருக்காங்க சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. டே எல்லா ஊர்லேயும் அப்படி தானே, ஓகே வேறு ஒரு ஊருக்கு நம்ம போகணும்னு வச்சுக்கேன், நம்ம ஊர் திங்ஸ் அங்கே ரொம்ப ஹை ரேட்டட் தானே இருக்கும் சொல்லிட்டாங்க. அப்படியே ஆமாம் சொல்லிட்டாங்க, அது என்ன உண்மை தான் அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இதை வாங்க வா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம யோசிச்சு பார்க்கணும், டே எனக்கு குக் பண்ணவே தெரியாதா சொல்லிட்டாங்க. குக் பண்ண தெரியாதான்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம யோசிச்சு பார்க்குறாங்க, ஆலன் ஜிம்மி நல்லா கேட்டுக்கோங்க ஓகேவா, எனக்கு எது குக் பண்ண தெரியுமோ அதை மட்டும் வாங்க அப்படி சொல்லிட்டாங்க. ஏன்னா ஜிம்மி எதுவும் குக் பண்ண மாட்டார், நம்ம ஆலனை குக் பண்ண மாட்டாங்க, நம்ம யோசிச்சுட்டு குக் பண்ணுவார். இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க, இதை வாங்க அது வாங்க சொல்லிட்டாங்க. ஜிம்மி எடுத்துட்டு இருக்காங்க. இது ஓகேவா இது வாங்க வா சொல்லி கேட்குறாங்க. வாங்க சொல்லிட்டாங்க. ஃபைனல் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் ஜாம்பு கரெக்டான சூப்பர் மார்க்கெட் ரேஞ்ச் ஆகிட்டாங்க. சரி ஓகே நம்ம எல்லா திங்ஸ் வந்து ஒவ்வொரு எடுக்கலாம் சொல்லிட்டு ட்ராலி எடுத்துகிட்டு ஒவ்வொரு எடுத்து போட்டுருக்காங்க. ஜம்ப் பார்க்குறாங்க. சரி இது வந்துட்டு நேம்லாம் புரிய மாட்டேங்குது, ஏன்னா நான் நேம் வந்துட்டு வேறு நேம் வச்சிருக்காங்க, இது வேறு நேம்லாம் சொல்லிட்டு மொபைல் சர்ச் பண்ணி வாங்கிட்டு இருக்காரு. எடுத்து நேம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்குறாங்க, இது அந்த நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வாங்கிட்டு இருக்காங்க. ஃபைனலாக வந்துருக்காங்க. அது பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. முடிச்சுட்டு அதை வாங்க வா சொல்கிறாங்க. பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க, நல்லா இருக்கும் வாங்கிட்டா சொல்கிறாங்க. சரி வாங்க சொல்கிறாங்க. இப்போ பார்த்தா நம்ம ஆளுன்னு பார்த்தா அவர் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதே என்னடா இவ்வளோ ஸ்நாக்ஸ் எடுக்கிறா சொல்கிறாங்க. டே கொரியன் ஸ்நாக்ஸ் எனக்கு பிடிக்கும் தெரியாதா சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க, அதுக்கு தான் சொல்லிட்டு அவர் இருக்கிற மொத்த ஸ்நாக்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, அவருக்கும் ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஜங்குக்கு வந்து இவ்வளோ தான் வளர்ந்தாலும் ஸ்நாக்ஸ் நல்லா சாப்பிடுவார். சின்னக்கும் ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஜங்குக்கு எனக்கு இதெல்லாம் பிடிக்கும். இந்த டைம் இதெல்லாம் கொடுத்தா அவர் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவார், கிரேவிங்ஸ்லாம் இருக்கும் சொல்லிட்டு ஜங்குக்கு தான் பார்த்து வாங்குறாங்க அண்ணாக்காக. அப்புறம் இது எனக்கு பிடிக்கும் சொல்லிட்டு இது ஒவ்வொன்றா வாங்கிட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மேலே பார்க்குறாங்க. இப்போ பார்க்குறாங்க இது ஒன்று தான் இருக்கா சொல்லிட்டு அதை ஒரு பேக் நம்ம எடுத்து சொல்லிட்டு போய் ஹேண்ட் வைக்கிறாங்க. இப்போ இன்னொரு பர்சன் ஹேண்ட் வைக்கிறாங்க. இப்போ ஆரன் திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தாக்கா ஒரு பர்சன் பார்க்குறாங்க. அதில் மாரன் பார்த்துட்டு சீனியர் ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஓ ஆலன்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. எப்படி இருக்கா நல்லா இருக்கா, நீங்கள் எங்கே எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நீ எப்படிங்க, ஓ நாங்களா ஒர்க்குக்காக சொல்கிறாங்க, ஒர்க்குக்காகவும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஆலன் பார்க்குறாங்க. நீங்கள் நேரம் சொல்கிறாங்க, இங்கே என்னோட ஹேங்ஸ் இருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்துட்டு போகிறதாக சொல்கிறாங்க. அப்படியே அவங்க ஹேங் இருக்காங்க நம்ம ஆமாம் சொல்கிறாங்க. ஓகே எப்படி இருக்கா சார் நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க. திரும்பி பார்க்குறாங்க. ஆலன் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ அலன்ற வாய்ஸ் கேட்டதும் ஜங்க் டன் பண்ணி பார்க்குறாங்க. டன் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டார். எனக்கு ரொம்ப வருஷம் ஆகுது, ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். நம்ம ஜங்கு ஜிம்மில் பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, பார்த்துட்டே இருக்காங்க. 5 இயர்ஸ் ஒரு 4 மந்த்துக்கு மேலே போயிருக்கும். ஓகே அவ்வளோ டேஸ் தான் இருக்கும். இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்க் பார்த்துட்டு ஜிம்மின்னு அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம்மி இப்போ தான் பார்க்குறாங்க, பக்கத்தில் ஆலன் பக்கத்தில் ஜம்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்கு ஜிம்மி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்குது.
சீனியர் ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி ஆகிட்டு அவளோட ஹார்ட் பீட் எப்போவும் போல அப்படியே ரைஸ்டப் ஆகுது. அவர் தாண்டி வேறு யாருக்காகவும் ஒரு ஹார்ட் பீட் ரைஸ்டப் ஆகாது. அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஆனந்த் யோன்ஜின் திரும்பி பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஜங்கு பார்த்துட்டுமா நம்ம யோன்ஜின் பார்க்குறாங்க. சீனியர் ஜங்குக்கு சொல்கிறாங்க, யோன்ஜின் எப்படி இருக்கா சார், நல்லா இருக்க, நீங்கள் எப்படி இருக்கா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அங்கே இருந்துருக்காங்க. ஜங்கு ஜிம்மில் பார்த்து அப்படி ஒரு ஹாப்பினஸ் ஏன்னு சொல்ல முடியல. அப்படி ஒரு ஹாப்பினஸ் இப்போ இது வரைக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்ததே இல்லை. அப்புறம் ஜிம்மில் பிரிஞ்சதுக்கப்புறம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி இருக்குது. அப்படி ஜங்கு ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. எப்படி இருக்கீங்க சீனியர் சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஏன் சீனியர் தான் கூப்பிடுவா, ஜங்க் கூப்பிட முடியாது சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. கூப்பிடலாம்ல ஜங்க் சொல்கிறாங்க. சரி ஓகே ஜங்க் எப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜோன்ஜன் ஒன்று மாறன் பார்க்குறாங்க. அவங்களுக்கு இப்போ தான் ஞாபகம் ஒரு ஜங்க் ஒரு ஜிம்மில் கன்ஃபியூஸ் பண்ணதெல்லாம். அவர் கன்ஃபியூஸ் பண்ணார்ல. சரி பார்த்துட்டு இருக்காங்க. சே இவரை மாதிரி ஒரு பர்சன் லவ் பண்ணால் ஜிம்மில் லைஃப் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஜங்கு யோன்ஜன் ஆளுன்னு நினச்சிருக்காங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. வந்துட்டு பேசலாமா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. தனியாக கேட்குறாங்க. இப்போ யோன்ஜன் ஆளுன்னு பார்க்குறாங்க. பேசலாமே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரிக்கு இதுக்கெல்லாம் தனியாக சொல்கிறாங்க. அப்படி பேசுகிறோம் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரிக்கு என்ன பேசணும் ஜங்குக்கு சொல்கிறாங்க. இங்கே இல்லை வெளில போய் சொல்கிறாங்க. இப்போ ஆளுன்னு பார்க்குறாங்க. பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது போலாமா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஃபைனில் அவங்க வாங்கின திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி போட்டு அந்த காரில் வைக்கிறாங்க. வச்சுட்டு பக்கத்தில் ஒரு பார்க் அந்த பார்க் தான் போகிறாங்க. அப்படி உட்காருங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி அவசரம் இருக்குது. ஜங்கு பார்த்து ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் அப்படி ஒரு ஹேண்டில் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஜிம்மின் வந்துட்டு பேசணும் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு மனுஷன் பார்க்குறாங்க. பேசுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஒரு மாதிரி சரி ஓகே நாங்கள் போகிறோம் சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பி போயிடாங்க. கொஞ்சம் தள்ளி போயிடாங்க. அந்த பார்க்லேருந்து கொஞ்சம் தள்ளி போய் உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் கேட்குறாங்க. சொல்லுங்க ஜங்குக்கு எப்படி இருக்கீங்க ஜிம்னு கேட்குறாங்க. இப்போ ஜங்கு தான் ஜிம்முக்கு முன்னாடி ஜிம்முக்கு முன்னாடி கொஞ்சம் கண்டினியூ பண்ண மாதிரி உட்காந்துறாங்க. ஜிம்முக்கு மேலே ஜங்குக்கு என்ன பண்ணுறீங்க அப்படி கேட்குறாங்க. இல்லை வந்துட்டு பேசணும்னு சொல்கிறாங்க. பேசலாம் தப்பு இல்லை, அதுக்காக எதுக்காக அப்படி சொல்கிறாங்க. அது தெரியல ஜிம் சொல்கிறாங்க. வாங்க ஜிம் ஜங்கு கூட ஆரம்பிக்கிறாங்க. பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க பக்கத்துலேயே. நம்ம ஜிம் பக்கத்து உட்காருறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. எப்படி இருக்கீங்க, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க சொல்கிறாங்க. நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா ஜிம் கேட்குறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்காது சொல்கிறாங்க. எனக்கு தெரியும், நீங்கள் வந்துட்டு அன்றைக்கி சொன்னீங்க, நான் அதுதான் கன்வே பண்ணேன் அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. நீ ஹாப்பியாக இருக்கா அப்படி கேட்குறாங்க. ஹாப்பி தான் இருக்கேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, ஹஸ்பண்ட் இங்கே இருக்காங்க அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்காது சொல்கிறாங்க. இங்கே இருக்காங்க உங்கள் ஹஸ்பண்ட் அப்படி சொல்கிறாங்க. இல்லை ஜங்கு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு சொல்கிறாங்க. உனக்கு சொல்கிறாங்க. அவனுக்கு மேரேஜ் ஆகலை அப்படி சொல்கிறாங்க. திரும்பி பார்த்தாக்கா நம்ம ஜிம்முடைய ஃப்ரெண்ட் அதை நம்ம ஆரஞ்சு கடை அவர் இருக்காங்க. ஜிம்முக்கு மேலே என்ன சொல்கிறேன் எனக்கா இப்போ யோன்ஜின் ஆளுன்னு ஒரு விஷயத்தை பேசியிருப்பாங்க. அவர் வந்து வந்துருப்பாரு. பாருங்க சீனியர் ஜிம்முக்கு மேரேஜ் ஆகலாம் சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரிக்கு என்ன சொல்கிறா அப்படி கேட்குறாங்க. ஆமாம் ஜிம்முக்கு மேரேஜ் ஆகலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. காலையில் என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. அமைதியாக சொல்லிட்டு அவனுக்கு சீனியர் அவனுக்கு மேரேஜ் ஆகலாம் சிங்கிள் தான் அப்படி சொல்லிட்டு போயிடாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஜிம்முக்கு மேரேஜ் ஆகலை அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு கதை சொல்கிறாங்க. சொல்லி ஜிம்முக்கு மேரேஜ் ஆகலை அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம்னா ஹெட் செக் பண்ணுறாங்க. மேரேஜ் என்னாச்சு, நீ சொல்லி மேரேஜுக்கு வாங்க இன்வைட் பண்ண அப்படி கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. சொல்லி ஜிம் அப்படி சொல்லி ஜங்கு ஜிம்முக்கு பேச கட் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்முக்கு ஒரு 20 years ஆகிடுச்சிருக்கு. சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. ஒன்று ஜங்குக்கு சொல்கிறாங்க. ப்ளீஸ் சொல்லு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு அதில் பயங்கரமாக டேஸ் ஆகிடுச்சிருக்கு. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் பார்க்குறது அவர் அழகு தாங்க முடியல. ஜிம் என்னாச்சு உனக்கு இருக்க அழகிற சொல்லி ஜிம்னு அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. எனக்கு மேரேஜ் ஸ்டாப் பண்ணுற ஒரு விஷயமே இல்லை ஜங்குக்கு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. ஆனால் அன்றைக்கி நான் சொல்கிறாங்க. ஆனால் நீ சொல்கிறாங்க. என் அப்பா அம்மாவும் இறந்துட்டேன் ஜங்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஒரு மாதிரி எடுத்துக்கிட்டீங்க என்ன சொல்கிறாங்க. எனக்கு மேரேஜ் ஸ்டாப் பண்ணுற விஷயமே தெரியல, அதெல்லாம் லைஃப் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் என் அப்பா அம்மா இறந்து போனது என்னால் ஏற்றுக்க முடியல அப்படி சொல்கிறாங்க. என்னென்னு ஆமாம் என்னோடய அப்பா அம்மா இறந்து போனது என்னால் ஏற்றுக்க முடியும் ஜங்கு அப்போ ஜிம் ரொம்ப அழகாங்க. இப்போ ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மின் பாரு என்ன பேசிட்டு இருக்கா சொல்கிறாங்க. அங்கிள் ஆண்டி அப்பா அம்மாவுக்கு என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மின் ஜங்கு வச்சு கேட்குறாங்க. உங்களை ஹக் பண்ணலாமா அப்படி கேட்குறாங்க. ஜங்கு போய் ஹேண்ட் ஆஃப் பண்ணுறாங்க. ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. இப்போ ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஜிம்மின் என்னாச்சு ஆல்ரெடி ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை ஜங்கு அப்போ ஜிம் ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு வாங்க பாரு என்ன அப்படி கேட்குறாங்க. ஏன்னா ஜிம் ஸ்மைல் பண்ணி தான் ஜங்கு பார்த்துருப்பாங்க இது வரைக்கும். ஜிம்மில் சாடலாம் அவர் பார்த்ததே கிடையாது. ஜிம்மில் அப்பா எப்போயும் ஜிம்மில் கொஞ்சம் ட்ராப் பண்ணிட்டு போவாங்க. அதெல்லாம் ஜங்கு பார்த்துட்டே இருப்பாங்க. அவருக்கு நினச்சிருப்பாரு என்ன இவர் வந்துட்டு அவர் பையன் வந்து இன்னும் குழந்தைய பார்த்துட்டு இருக்காருன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படி அந்த மாதிரி கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போவார். அவர் பிக் பண்ணுவார். அவர் பிஸ்னஸ் மேன் அதை கூட அப்படி தான் ட்ராப் பண்ணி பிக் பண்ணுவார். அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஜங்கு வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவார் ஜங்கு ஜிம்மில் சம்டைம்ஸ். ஏன்னா நான் ஸ்கூல் பிள்ளையா அப்படிலாம் சொல்லி கேட்டுருப்பாரு. இப்போது நம்ம ஜிம்மில் அழுத பார்க்க ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்முக்கு பாரு ஜிம் என்னாச்சு வாங்க பாரு ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அப்படியே கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஜிம் ரொம்ப அழுதாங்க. ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் ஒரு கல்யாணம் தோணிருக்கும். ரொம்ப நேரம் அழுறாங்க. இப்போ நம்ம ஜங்கு அப்படியே விட்டுறாங்க. எதுவுமே சொல்ல ரொம்ப நேரம் அழுதுக்கு அப்புறம் தான் ஜிம்முக்கு இப்போ தான் கொஞ்சம் காம் ஆகுறாங்க. இப்போ ஜிம்முக்கு கொஞ்சம் தள்ளி வராங்க. சாரி சொல்கிறாங்க. பாரு சாரிலாம் வேணாம், நீ சொல்ல நீ லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கே இல்லையா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இருக்கேன் சொல்கிறாங்க. இல்லை நீ ஹாப்பியாக இருக்கே இல்லையா அப்படி கேட்குறாங்க. ஜிம்மில் அமைதியாக இருக்காங்க. சொல்லி ஜிம் என்னாச்சு
உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆன பையன் கூட தானே ஜிமின் உனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஆமாம் ஜங்கா, அவங்க பேர் சுனோ சொல்கிறாங்க. சுனோ? ஆமாம், அவங்க பேர் சுனோ. அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டோட பையன் தான். சின்ன வயசுல எனக்கு தெரியுமா, என்னோட 4 இயர்ஸ் பெரிய பையன். ஆனால் ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க, ரொம்ப கேர் பண்ணுவாங்க எப்போவுமே. சரி, நானும் எனக்கு அவங்களும் லவ்லாம் கிடையாது, ஆனால் ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டா அப்பா அம்மா ஹாப்பியாக இருப்பாங்க, நம்மளும் ஹாப்பியாக இருக்கலாம். நான் அப்படி நினச்சேன். சரி ஓகே, எனக்கு தெரியாத ஒரு பர்சன் மேரேஜ் பண்ணிக்கிறது, தெரிஞ்ச ஒரு பர்சன் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். நல்லா பார்த்துப்பாங்க, எனக்கு கேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னாலும் ஓகே சொன்னேன், மனசார ஓகே சொன்னேன். அப்பா அம்மாவும் ஹாப்பியாக இருப்பாங்க, நம்மளும் ஹாப்பியாக இருப்பான்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி ரொம்ப டேஸ் ஆகிடுச்சா. ஆமாம், அந்த டேஸ்னால நான் காலேஜ் முடிச்சா 1 வீக்லேயே மேரேஜ் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க. எனக்கு காமன் அப்பாட்ட சொன்னேன், கொஞ்சம் டேஸ் நான் வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணுறப்பா அப்புறம் மேரேஜ் பண்ணிக்க சொல்லிட்டு. இல்லவே இல்லை ஜிமினி, உடனே மேரேஜ் பண்ணிக்கோ, என் ட்ரீம் சொன்னாங்க. சரி, அப்பா ட்ரீம் வந்துட்டு அதுதான் எனக்கு அதுதான் அப்படின்றப்போ அதை ஃபுல்ஃபில் பண்ணி சொல்லிட்டு நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். 1 வீக்கில் மேரேஜ் இருந்துச்சு சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க மேரேஜ் நடக்கிறதுக்கு 2 டேஸ் பிஃபோர் சொல்லிட்டாங்க. 2 டேஸ் பிஃபோர் சொல்லிட்டாங்க. 2 டேஸ் பிஃபோர் வீட்டுக்கு போலீஸ் சிபிஐலாம் வந்தாங்க சொல்லிட்டாங்க. என்னதுக்கு? ஆமாம், அப்பா வந்துட்டு ஏதோ நிறைய வந்துட்டு இன்கம் வச்சிருக்கிறதா சொல்லிட்டு பேங்க்ரப்ட் பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க. பேங்க்ரப்டாக சொல்லிட்டாங்க. ஆமாம், நிறைய விஷயங்கள் வந்து பேங்க்ரப்ட் ஆகிட்டு என்கிட்ட வந்து நிறைய பிளாக் மணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிளாக் மணி? ஆமாம் அப்படி சொல்லிட்டாங்க. பேங்க்ரப்ட் பண்ணிட்டாங்க. அப்பா அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல. அம்மாட்ட சொன்னேன், அம்மா என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. அம்மா சொன்னாங்க, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, மேரேஜ் நடக்கட்டும் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இல்லைம்மா, அப்பா வெளில வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. அப்பாவுக்கு எதுவும் ஆகாது, நம்ம வந்து தப்பெல்லாம் பண்ணல, யாரும் நம்ம மேலே வேணும்னா பழி போட்டிருக்காங்க, நம்ம பார்த்துக்கலாம். சரி, அப்பா 2 டேஸ் வெளில வந்துருவார், ஆஃப்டர் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. சரி, அப்பா வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம். நான் சொன்னேன், இல்லை மேரேஜ் பண்ணிடலாம் ஓகேவா சொல்லிட்டு. எங்கள் அம்மா சொன்னாங்க. சரி ஓகே நானும் சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டாங்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு மேரேஜ் விருப்பம் இல்லை, எனக்கு அப்பா எல்லாமே மேரேஜ் பண்ணிக்க விருப்பம் இல்லை. இருந்தும் அம்மா சொன்னாங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கோ அப்புறமா பார்த்துக்கலாம் சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு 2 டேஸ் ஆஃப்டர் நாங்கள் எல்லாரும் வெட்டிங் ஸ்டேஜுக்கு போகிறோம்னு சொல்லிட்டாங்க. வெட்டிங் ஸ்டேஜுக்கு அவங்க வீட்டில் வந்து வெட்டிங் ஹாலுக்கு ரெடி போகணும். அங்கே வந்துட்டு எங்களோட பாதி ரிலேட்டிவ்ஸ் வரவே இல்லை சொல்லிட்டாங்க. ஏன் சொல்லிட்டாங்க, நாங்கள் அதை ஹெல்ப் கேட்டுருவோமோ, எனக்கு அப்பா அரெஸ்ட் ஆயிருக்காங்களே, என்கிட்ட எதுவுமே இல்லை, வீட்டை தவிர வேறு எதுவுமே எங்களால் மூவ் பண்ணவே முடியல. அப்போது நாங்கள் ஹெல்ப் கேட்டோம்னு சொல்லிட்டு எங்கள் பாதி பேர் வரவே இல்லை, கொஞ்சம் பேர் மட்டும் வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் வந்துட்டு கடமைக்காக வந்திருந்தாங்க. எங்களோட மெய்டு நாங்கள் மட்டும் தான் இருந்தோம். சரி, நாங்கள் போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். குரூம் வீட்டிலேருந்து வரவே இல்லை சொல்லிட்டாங்க. வரவே சும்மா வீட்டிலேருந்து யாருமே வரவே இல்லை. அம்மா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாங்க, என்ன இன்னும் வரல சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணப்போ அவங்க சொன்னாங்க, சாரி மேரேஜ் வந்து கேன்சல் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. எங்களுக்கு புரியவே இல்லை. அம்மா சொன்னாங்க, எப்படி மேரேஜ் கேன்சல் பண்ண முடியும், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ண மேரேஜ் தானே அப்படி சொல்லிட்டு அம்மா கேட்டாங்க. அதுக்கு சொன்னாங்க, இல்லை உங்கள் ஃபேமிலி வந்து நல்லா இருந்த வரைக்கும் தான் நாங்கள் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஓகேவா இருந்துச்சு, இப்போ பேங்க்ரப்ட் பண்ணிட்டாங்க, எல்லாம் உங்கள் கூட சேர்ந்து எங்களுக்கும் அது அப்படி அந்த சுச்சுவேஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, அப்போல்லாம் இல்லை, நான் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, ஜிமின் வந்து உங்கள் ஸ்டேஜ் வரைக்கும் வந்துட்டா, மேரேஜ் பண்ணி வைங்க, அவர் வந்துடுவார் 2 டேஸில் வெளில வந்துடுவார், எங்கள் மேலே தப்பு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டு வந்துடுவார் ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், நீங்கள் வந்து மேரேஜ் கூட பண்ணி வைங்க, பாருங்க இங்கே கொஞ்சம் சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க அப்படின்னு ஜிமின் வந்து நினைச்சிருக்கா. ஸ்டேஜ் வரைக்கும் அந்த குழந்தை எப்படி கூட்டிகிட்டு போக முடியும், எனக்கு எதாவது சொன்னால் கொஞ்சம் ஜிமிக்கார மேரேஜ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எவ்வளோ கெஞ்சிட்டாங்க. ஆனால் என் அப்பா சொன்னோட அப்பா வந்துட்டு இல்லவே இல்லை. ஒருவேளை பார்க் ரிட்டன் வீட்டுக்கு வந்தாக்கா பார்த்துக்கலாம் சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போயே அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆச்சு, என்ன சொல்கிறேன், இதுக்கு பார்க் வீட்டுக்கு வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. என் அம்மாவுக்கு என்ன சொல்லவே தெரியல. சரி நானும் சரி ஓகே அம்மா கம்ஃபர்ட் பண்ணாமல் பரவாயில்லம்மா அப்பா வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அம்மா நான் அனுப்பிச்சேன். அப்போ அம்மா வந்துட்டு லைட்டாக இரும்ப ஆரம்பிச்சாங்க சொல்கிறாங்க. எனக்கு அம்மா லைட்டாக காஃபிங் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ தான் பார்த்தேன் அம்மா அம்மா காஃபிங் பண்ணும்போது சொல்கிறாங்க, அம்மா காஃபிங் பண்ண சொல்கிறாங்க. அம்மா காஃபிங் பண்ணும்போது 2வது எடுத்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் எங்கள் மெய்டு அப்படி எங்கள் சொல்லி பார்த்து பயந்துட்டாங்க. பயந்து அப்படியே எங்கே மூவ் பண்ணிட்டாங்க. யாருமே இல்லை, கொஞ்சம் பேர் மேரேஜுக்கு வந்திருந்தாங்க. அதே அப்பா அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்க முன்னாடி அவங்க எல்லாம் வந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு காஃபிங் பண்ணும்போது அப்படியே போயிட்டாங்க. அப்போ பார்த்தா அம்மாவுக்கு ஒரு பிளட் வாமிட்டிங், எனக்கு என்ன பண்ண தெரியல. அப்போ தான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அட்மிட் பண்ணோம். அப்போ டாக்டர் சொல்கிறாங்க என்னதுக்கு டாக்டர் சொன்னாங்க, சர்ஜரி பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் டிலே பண்ணாதீங்க சொன்னோம்ல, எதுக்கு அவங்க டிலே பண்ணீங்கன்னு கேட்டாங்க. சரி எனக்கு புரியல, என்ன சொல்கிறீங்க டாக்டர் சொல்லிட்டு. அப்போ தான் டாக்டர் சொன்னாங்க, உங்கள் அம்மாவுக்கு ஒரு ஸ்டொமக் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அப்போ ஏற்றுக்க முடியல. டாக்டர் என்ன சொல்கிறீங்க, உங்களோட மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் வந்து சர்ஜரி பண்ணி சொல்லிட்டு உங்கள் அம்மா என்ன சொல்லியிருந்தாங்க. உங்கள் அப்பாவும் அதான் சொன்னார், என் பையனோட மேரேஜ் வந்து ரொம்ப சீக்கிரமாக வச்சுட்டோம், மேரேஜ் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் டேவே சர்ஜரி பண்ணலாம் சொல்லியிருந்தாங்க. அப்போ சொல்லிட்டாங்க, இப்போ மணி பே பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு எதுவுமே இல்லை, ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. சார் சொல்கிறாங்க மணி பே பண்ணுங்க அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு யார்கிட்ட கேட்கறது, என்ன பண்ணுறோம் ஒன்றுமே புரியல. சரி ஓகே வீட்டுக்கு பார்த்தாக்கா எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க, எல்லாம் பேங்க் பண்ணிட்டாங்களே, எதுவுமே ஒன்று கூட இல்லை ஜிம்முக்கிட்ட. அவருக்கு என்ன பண்ணாங்க எதுவுமே புரியாமல் இருக்குது, யார்கிட்ட ஹெல்ப் கேட்கணும் எதுவுமே தெரியல சார்ன்ட்டு சுனோக்கிட்டே போய் கேட்குறாங்க. இப்போ சுனோக்கிட்ட தான் நம்ம ஜிம் போகிறாங்க. பார்த்தா காலையில் சுனோக்கு மேரேஜ் ஆகிட்டு அவங்க வீட்லேயே அரேஞ்ச் ஆகிருக்கு. அந்த பொண்ணு யாருனாக்கா சுனோவுடைய ரிலேட்டிவான ஒரு பொண்ணு தான். அது போல் அடிக்கடி சுனோ கூட ஃப்ளர்ட் பண்ணியிருப்பா. ஜிம்லேயே பார்த்துருப்பாங்க நிறைய டைம். கேட்குறப்பெல்லாம் இல்லை ஜஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனால் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் ஜிம்னுட்டு. சரி ஓகே சில பேர் அப்படி பேசி பழகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பாங்க. அங்கே பார்த்தாக்கா சுனோவுக்கு அந்த பொண்ணுக்கு அவங்க வீட்டில் அழகாக டெக்கரேட் பண்ணி மேரேஜ்லாம் அரேஞ்ச் ஆகிடுச்சு. மேரேஜ் முடிஞ்சிருச்சு. ஜிம் பார்க்குறாங்க அப்படி இருந்து கூட பெருசாக எடுத்துக்கல. சுனோ அப்படி கூப்பிட்றாங்க. அப்போ சுனோ பார்க்குறாங்க ஜிம்னு அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ சுனோ கிட்ட வராங்கப்பா, ஜிம் தப்பாக எடுத்துக்காது ஓகேவா, என் அப்பா வந்து ஜஸ்ட் போஸ்ட் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. எனக்கு அவங்களுக்கு ஷேர் போயிடுமோன்னு பயம் ஓகேவா, அந்த ரீசன் மட்டும்தான். ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு பேங்க் ஆகிடுச்சு, அதனால எங்கள் அப்பாவுக்கு தான் கூட சொல்லிட்டு எங்கள் நம்மளோட பவர்ஃபுல்லாக இருக்க ஒரு பர்சன் அதாவது எங்கள் அங்கிள் இருக்காங்க, அவர்கிட்ட வந்துட்டு எங்கள் இது மாதிரி பண்ணி பேசிட்டு இருக்காங்க, மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. நான் ஜஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி மேரேஜ் பண்ணியிருக்கேன் ஓகேவா, உன்னோட அப்பா வெளில வந்ததுக்கப்புறம் உனக்கு எனக்கு மேரேஜ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாசம் சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு அதெல்லாம் பெரிய விஷயமா தெரியல, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா சொல்லிட்டாங்க. என்ன ஹெல்ப் அப்படி கேட்குறாங்க.
அம்மாவுக்கு ஸ்டமக் கேன்சர் சொல்கிறாங்க. அம்மாவுக்கு சர்ஜரி பண்ணணும், மணி தேவைப்படுது. அப்பாட்டு வெளில வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் கொடுத்துறேன். எனக்கு மணி மட்டும் அரேஞ்ச் பண்ணி தருமே, எனக்கு யாரும் கேட்கவே தெரியல சொல்கிறாங்க. எனக்கு ஜிம்மி யாரும் பேசி பழகினதே இல்லை. அவள் ஃப்ரெண்டு சைடு பார்த்தாக்கா நம்ம எம்ஜின் ஆலன் மட்டும்தான். ஆனால் ஆலன் என் ஜிம்மி இப்போ மிடில் கிளாஸ் ஃபேமிலி சேர்ந்தவங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இப்போ நம்ம சொன்ன பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க, ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் மணி தர முடியுமா அப்படி கேட்குறாங்க. இப்போது ஒரு பாசம் வந்துட்டு அப்படியே நம்ம ஜிம்மை புஷ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறவங்க சொன்னோட அப்பா தாங்க பாரு, நேற்று வரைக்கும் உங்கள் அப்பா வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தால் மட்டும் அந்த ரீசன் மட்டும்தான் உனக்கு நாங்கள் ரெஸ்பெக்ட் கொடுத்தது. உங்கள் அப்பா என்னோட ஃப்ரெண்டாக இருந்தது எல்லாமே ரீசன். ஆனால் மணி நினச்சிக்க யாரையும் மதிக்க மாட்டாங்க. ஓகே சொல்லிட்டாங்க, மணி மட்டும் இந்த உலகத்தில் எல்லாமே அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், என் பெக்கிங் அப்பா வந்துடுவாங்க கண்டிப்பாக. நீ கொடுத்து டபுள் மடங்கு திருப்பி கொடுத்துட்டு அம்மாவுக்கு உயிருக்கு ரொம்ப உயிருக்கு போராட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன் இருக்காங்க. ப்ளீஸ் அங்கிள் அப்படின்னு ரொம்ப கெஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ சொன்ன பார்க்குறாங்கப்பா, மணி மட்டும் கொடுங்களேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போது சொன்னால் அப்பா பார்க்குறாங்க. இங்கே பாரு, ஃபஸ்ட்டு அவங்க அப்பா ஜெயிலுக்கு போயிருக்காங்க, விட்டு வருவானே தெரியாது. அப்புறம் இவங்க எந்த ஒரு நிமிஷம் வேணாலும் இறந்து போகலாம், அப்படி மணி யார் திருப்பி கொடுப்பா அப்படி சொல்கிறாங்க. அவங்க ஒரு மாதிரி இருக்கேன். ஜிம்மில் அப்பா அவ்வளோ பழகிருப்பாரு, அவ்வளோ செஞ்சிருப்பாரு. ஆனால் இந்த பர்சன் கொஞ்சம் கூட மனசாட்சியில் பேசிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், அம்மாவுக்கு சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் நானே கூட கொடுத்துட்டேன் அங்கிள். அப்பா கொடுத்ததுக்கப்புறம் நான் கொடுத்துட்டேன் அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். இப்போ யாருமே தெரியாது அங்கிள் சொல்லி ஜிம் ரொம்ப கெஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ சொன்ன ஒரு மாதிரி இருக்கு. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணலாம் சொல்கிறாங்க. பாரு, உனக்கு மேரேஜ் ஆகிட்டு ஓகே, உனக்கும் இவனுக்கும் எதுவுமே இல்லை ஓகேவா, இவன் ஜஸ்ட் அழகாக இருக்காங்க, அவனை மேரேஜ் பண்ணி ஓகே சொன்னேன் அப்படி கேட்குறாங்க. அப்போ எனக்கு ஜிம்மில் பிடிக்கும் சொல்கிறாங்க. பாரு, அவளோட பெட்டரா அவருக்கு பாரு சொல்லி பாயிண்ட் பண்ணுறாங்க. பார்த்தாக்க சொன்னோட ஒய்ஃப் நின்றுருக்கா. அவள் தான் உனக்கு பர்ஃபெக்ட் பர்சன் ஓகேவா சொல்கிறாங்க. அவன் நல்லா பார்த்துப்பா, அவள் தான் எனக்கு ஸ்டார்டிங்கில் வரைக்கும் தகுதியானவன், இவன் இல்லை ஓகே அவ்வளோ சொல்லிட்டு அப்படியே ஆரம்பிச்சு போயிட்டாங்க. கூட்டிட்டு போயிறாங்க, போஸ்ட் பண்ணிட்டு போயிறாங்க. சொன்னவங்க இதுக்கு முன்னாடி ஜிம்மி அந்த மாதிரி யாரும் சொல்லவே கிடையாது. ஜிம்மி வந்து அவர் அப்படியே சொல்லியிருப்பாரு, ஜிம்மி இப்படி இருக்கான் அப்படி இருக்கான், ஜிம்மி மாதிரி சனியாக கிடைக்கிற கொடுத்து வச்சுக்கணும் அப்படிலாம் சொல்லுவார். ஆனால் இன்னைக்கு அப்படி பேசுகிறப்ப ஜிம்மிக்கு அப்புறம் அது இப்படி இதான் ரியல் முகமாக இருக்கும் அப்படின்னு ஜிம்மியோட ஏற்றுக்க முடியல. ஜிம்முக்கு யாரை ஹெல்ப் கேட்குன்னு தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜிம்மி யோசிக்கிறாங்க, யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னு தெரியாமல். இப்போ ஜிம்மோட மெயிலாக இருப்பாங்களே அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து ஃபைனான்ஸ் கொடுப்பாங்க சொல்லிட்டு ஃபைனான்ஸில் அவங்க ஃபைனான்ஸ் கொடுப்பாங்கன்னு கேட்டு பாருங்க சொல்கிறாங்க. சார் ஜிம்மிட்டு போகிறாங்க. போயிட்டு பார்த்தாக்கா ஜிம்முக்கு பெருசாக எதுவுமே தெரியல. அவங்க கிட்டாக்கா இந்த மாதிரி கேம்பிங் விளையாடுவாங்க ஓகேவா, அங்கே ஃபைனான்ஸ் கொடுப்பாங்க. அப்போ ஜிம் கேட்குறாங்க, எனக்கு மணி தர முடியுமா கேட்குறாங்க. சரி ஓகே, ஏதாவது ஒரு இது கொடுங்க சொல்கிறாங்க. ஏதாவது சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு பவர்ட்டி கொடுத்தா தான் கொடுக்க முடியும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, என்கிட்ட எதுவுமே சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் ப்ராப்பர்ட்டியோட ஒரு டாக்குமெண்ட் சொல்கிறாங்க. எனக்கு எல்லாமே பேக் ஆயிடுச்சுனால எதுவுமே ஜிம்மிட்ட என்கிட்ட எதுவுமே சொல்லிட்டு நெக்கில் கை வைக்கிறாங்க. அங்கே ஒரே ஒரு செயின் இருக்குது. இப்போ ஜிம் ஞாபகம் செயின் இப்போ தான் யோசிக்கிறாங்க. எனக்கு செயின் ஜிம்மில் கிராண்ட் மார்க் கொடுத்தது ரொம்ப வேல்யூபிளான செயின். ஜிம் இப்போ செயின் பண்ணிட்டு இது சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க, இந்த செயினுக்கு அப்படி கொடுக்க முடியும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, இல்லாத சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அந்த ஹார்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஹார்ட்டின் மாதிரி இருக்கும். அதில் ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா அது டைமண்ட் ஸ்டோன் பண்ணி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும், யூனிக்காக. அதை பார்த்து அவங்க ஸ்டன் ஆகிடுறாங்க. இது சொல்கிறாங்க, இதை வச்சு மணி தர முடியுமா அப்படி கேட்குறாங்க. அவங்க ஒரு மாதிரி ஜிம்மில் அப்படி பார்த்து பார்க்குறாங்க. எனக்கு ஜிம் வந்துட்டு இந்த இது ஒரு ஜிம்முக்கு டிசைன் பாசனம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது ஜிம் பார்க்குறது என்னாச்சு கேட்குறாங்க. உனக்கு எங்கே வந்து கடைசி சொல்கிறாங்க, எங்கள் கிராண்ட் மார்க் தான் சொல்கிறாங்க. உங்கள் கிராண்ட் மார்க் சொல்கிறாங்க. இந்த ஜிம்முக்கு ரொம்ப சிம்பிளாக ட்ரெஸ் வேர் பண்ணுவார். அதெல்லாம் நினைக்கிறாங்க ஒரு பையன் திருடி பண்ணுறவங்க பார்த்துட்டு இருக்காங்க. பாரு எங்கே திருடா சொல்கிறாங்க. திருடல, இது என்னோட சொல்கிறாங்க. இல்லை ஒரு நம்ப முடியாது சொல்கிறாங்க. இல்லை ப்ராமிஸ் என்னோடதுங்க, எங்கள் கிராண்ட் மார்க் கொடுத்தது. எனக்கு மணி ரொம்ப அர்ஜென்ட்டாக தேவைப்படுது, அம்மாவுக்கு நான் சர்ஜரி பண்ணுறதுக்காக பே பண்ணணும் ப்ளீஸ்ங்க அப்படி சொல்லி ஜிம்மில் பெக் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வாருக்கு அப்படி இருந்த மாதிரி நம்பருக்கு பயப்படுறாங்க. ஏன்னா ரொம்ப அப்ரிஷியேஷன் டைம் பண்ணுறது. ஒரு நாளைக்கு எங்கே மேலே கேஸ் வந்து என்ன பண்ணுறது சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஓகே, உங்களோட ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, எப்படி ப்ரூவ் பண்ணிட்டு வச்சுன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, என் அப்பா பேர் பார்க்கு, அவர் வந்து இப்போ சொல்கிறாங்க, நீ பார்க்கோட பையனை பேங்க் வந்து சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. பாருக்கு அவங்க அப்பாவோட மணி ஏற்கனவே பிளாக் பண்ணி சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு ஒன்று திங்ஸ் நான் வாங்கினா அவ்வளோ தான், நீயே வச்சுக்கோ, இது எவ்வளோ வேணாலும் விலையா இருக்கலாம், நீயே வச்சுக்கோ சரியா, என்கிட்ட மணி கேட்காத, நான் வச்சுக்க மாட்டேன் சொல்லி திருப்பி கொடுத்துட்டாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்லவே தெரியல. நல்ல வேலை நம்ம இது வாங்க மாட்டோம் சொல்லிட்டு அவங்க பேசிக்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கேன்னா யாருமே வாங்க ரெடியாகவே இல்லை. ஜிம்மில் ஒரு ஆப்ஷன் டாக்டர்கிட்ட வராங்க. டாக்டர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மணி சொல்கிறாங்க, எல்லாம் மணி ரெடி பண்ண முடியல, இங்கே பாருங்கள் இந்த ஒரு டைமண்ட் செயின் இங்கே வச்சுக்கோங்க, இதை வச்சுக்கிட்டு அம்மாவுக்கு சர்ஜரி பண்ணுறீங்களா, என் அப்பா கண்டிப்பாக வெளில வந்துடும், அப்புறம் மணி கொடுத்துருது, நானே கொடுத்துறேன் ப்ளீஸ் அப்படி ஜிம் ரொம்ப கெஞ்சுறாங்க. இப்போ டாக்டர் பார்க்குறாங்க, பாரு என்னோட ஹாஸ்பிட்டலில் தான் கண்டிப்பாக நான் அவங்க அம்மாவுக்கு ஃப்ரீயாக கூட சர்ஜரி பண்ணிப்பேன், சர்ஜரி பண்ணிட்டு ஆஃபர் நீங்கள் பே பண்ணுறப்ப நான் வாங்கியிருப்பேன் சரியா, நானும் இந்த ஹாஸ்பிட்டல் ஜஸ்ட் ஒர்க் பண்ணுறேன் ஓகேவா, உங்கள் அம்மா எடுத்து பேஷண்ட்டாக இருந்தாங்க நினச்சி நான் மட்டும் தான் நமக்கு இவ்வளோ டைம் கொடுத்தேன், இப்போ இந்த டைம் முடிஞ்சு போச்சு சொல்லிட்டாங்க. டாக்டர் சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் டைம் முடிஞ்சு போச்சு அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு என்ன பண்ண தெரியல, ஜிம்முக்கு யாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி சொல்லிட்டு யாருமே நம்பல. ஜிம்முக்கு என்ன பண்ண தெரியல. ஜிம் டேரக்டாக அம்மா போகிறாங்க. அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா பார்க்குறீங்க பார்த்தாங்க, யார் இப்போ கெஞ்ச வேணாம் சரியா, அப்படி கஷ்டப்படுறது பார்க்க முடியனால எனக்கு முடியல சரியா, நான் இதுக்கப்புறம் நீ எடுப்பானு தெரியல, அப்பாவை நான் கண்டிப்பாக எழுதுறது பார்த்து சரியா, தப்பாக எடுத்துக்காது, அம்மா விட்டு போகிறேன் சொல்லிட்டாங்க. இல்லைம்மா ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டாங்க. அது எப்படிக்கா அது டைமண்ட் சரி காலையில் இருந்தும் கூட ஜிம்முக்கு அதை யூஸ் பண்ணி நம்ம போயிடுது, எனக்கு வாங்கலை யோசிக்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறதுமா ப்ளீஸ் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மில் அந்த மெயிலில் பார்க்குறாங்க. மேடம் சொல்கிறாங்க, பாருங்கள் என் ஹஸ்பண்ட் வரைக்கும் பையனை பார்த்துக்கிட்டு
சொல்கிறாங்க, ப்ளீஸ் சொல்கிறாங்க, கண்டிப்பாக நான் என்னோட வீட்டில் இப்போ வச்சுக்க முடியாது, நம்ம வீட்டில் இருக்க முடியாது, அவங்க வீட்டில் கொஞ்சம் டேஸ்க்கு ஸ்டே பண்ண வைங்க, என் ஹஸ்பண்ட் கண்டிப்பாக வெளில வந்துட்டு பையனை பார்த்துப்பாங்க, அது வரைக்கும் பார்த்துக்கிங்களா ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு ஜிம் நம்ம கெஞ்சுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குமா, ப்ளீஸ் நான் என்னோட போயிடாதீங்க, ஜிம்முக்கு ரொம்ப பயம் வருது, நான் யார்கிட்ட போயிட்டு காப்பாற்ற வச்சு ஜிம்முக்கு ரொம்ப அழுகுது, அது எப்படி எதுவும் பண்ண முடியாமல் போயிருக்கேன், ரொம்ப பெரிய அமௌண்ட் அது ஜிம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு அது அமௌண்ட்டில் ஒரு விஷயம் இல்லை, ஆனால் அந்த சுச்சுவேஷன் அந்த அமௌண்ட் அவங்களால யூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஜிம் பார்க்குறப்பா சொல்லிட்டாங்க, ஜிம் நம்ம பார்க்குறாங்க, சாரி தங்க உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க ரொம்ப ஆசைப்பட்டேன், ஆனால் என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியாமல் போகுது, அப்போ பார்த்து பாரு ஓகே, அப்போ வந்து ஒரு ஃபீல் பண்ணாதான் சொல்கிறாங்க. ஜிம்மில் அம்மா தான் அப்படி ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறப்பா ப்ளீஸ் சொல்லிட்டாங்க. ஜிம்மில் அம்மா ஜிம்மில் ஹேண்ட் எடுத்து கிஸ் பண்ணுறாங்க. அப்படி கிஸ் பண்ணிட்டு அந்த செகண்டே இறந்து போயிருப்பாங்க. இது எதுவுமே நம்ம யோசிச்சிருக்கோம், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னாக்கா அவங்கள்ட்ட போய் மேரேஜுக்கு வந்திருக்க மாட்டாங்க, அவங்கள்ட்ட போய் ஃபேமிலிக்குள்ளே ட்ரிப்பு போயிருப்பாங்க, ஒரு நார்மல் ட்ரிப் போயிருப்பாங்க. ஜிம்முக்கு வந்து எமர்ஜென்சியாக மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணதுனால அவங்களுக்கும் தெரியாது, அதனால் போயிருப்பாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறவங்களுக்கு யாருமே இந்த மாதம் ஜிம் பார்த்துருக்காங்கம்மா ப்ளீஸுங்க பாருங்க மா, ஜிம் நீங்கள் இல்லாமல் இருக்க மாட்டேம்மா ப்ளீஸ் அம்மா, ஜிம் டேப் பண்ணிட்டு இருக்காங்க, ஜிம் அம்மா எந்திரிக்கவே இல்லை, ஜிம் ரொம்ப அழுறாங்க, அப்படி தேம்பி கத்தி அழுதுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு மேடுக்கலாம். ஜிம் தம்பி இங்கே பாருங்க சொல்கிறாங்க, இல்லை ப்ளீஸ் ஜிம் ரொம்ப தேம்பி அழுறாங்க. இப்போ இந்த நியூஸ் வந்துட்டு ஜிம்மோட அப்பாவுக்கு போயிடுது, எனக்கா வந்துட்டு என்னதான் வந்து அவங்க ஜெயிலில் இருந்து பிறகு வீட்டில் ஒரு விஷயம் நடந்தால் சொல்லி அவங்க ஏன் அவங்களுக்கு நியூஸ் போயிருந்த மாதிரி ஒய்ஃப் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுது. ஜிம்ல அப்பா அந்த செகண்டே அவங்க ஹார்ட் அட்டாக் ஒரு வந்துட்டு அங்கேயே வந்து இறந்து போயிடுறாரு. எனக்கு ஜெயிலுக்குள்ளேயே அவர் எப்படினாக்கா வெளில அந்த ரிலீஸ் ஆகவும் இல்லை, அந்த கேஸை பற்றி எதுவுமே ப்ரூஃப் வெளில வரவே இல்லை, அந்த செகண்டே அவர் இறந்து போயிருப்பாரு. இந்த பக்கம் ஜிம்மில் அம்மா ஜிம் பார்க்குறாங்க, அப்பா வந்துடுவாங்க, அப்பா வந்து கூட்டிட்டு வருவாங்க, எனக்கு அம்மா எதுக்காக வெளில வருவாங்க. ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க, அவங்க அம்மா வச்சுக்கிட்டே வெயிட் பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டல். ஜிம்மில் கதை என்ன பண்ணுறது தெரப்பி உடஞ்சி போயிருப்பாரு, காரில் சொல்லி யாருமே மேடு மட்டும் தான் கூட நின்றுருக்காங்க, 2-3 பேர் நின்றுருப்பாங்க. ஜிம் வெயிட் பண்ணிருக்காங்க, பார்த்தா ஜிம்மில் அப்பா வந்து இறந்து ஜிம்மில் அப்பா தான் வருவாங்க. பார்த்தாக்கா ஆம்புலன்ஸில் வந்துட்டு ஜிம்மில் அப்பாவோட பாடியை வந்துட்டு இருக்கு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு இப்போ தான் ஒரு ஜெயிலர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க அப்பா இறந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஜிம்மில் அவ்வளோதான் அப்படி உடஞ்சி போயிட்டார் அந்த இடத்துல. ஏன்னா அவரால் ஏற்றுக்க முடியல, ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு பேபி ஜிம்மில் வந்துட்டு அவங்க அப்பா ரொம்ப கொஞ்சம் அவ்வளோ பாசம் வளர்த்துருப்பாங்க. இன்னைக்கு அவங்க அப்பா 2 பேரும் ஒரே டைம் இல்லைன்றது, ஏன்னா அவங்க அப்பாவுக்கு எனக்கு தன்னோட ஒய்ஃபை சர்வ் பண்ண முடியல, அதோட பையனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க முடியல, எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு மாதிரி அவர் வந்துட்டு அந்த செகண்ட் அவர் தாங்க முடியாது, போயிருக்கு ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை வந்து தாங்க முடியாதுல்ல. அவங்க வந்துட்டு சொல்லுவோம் அவங்களுக்கு புரிஞ்சுட்டாங்க, இந்த மாதிரி ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னு அவங்களே எதுக்கு முடியாமல் போயிடுது. ஜிம் பார்க்குறாங்க, அவங்க அப்பா அம்மா சேம் டைம் இருக்குதா ஜிம்முக்கு அவரால் தாங்க முடியாமல் போயிடுது. அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைமண்ட் செயினை பார்க்குறப்ப அவர் அப்படி ஒரு கோபம், ஏன்னா அந்த செயின் எடுத்து கூட என்னுடைய அந்த அம்மா சேவ் பண்ண முடியல, அப்படி ஜிம் அந்த செயின் அப்படி காட்டி வீசிடுறாங்க. அவருக்கு அப்படி ஒரு கோபம். 2 பேரும் பார்க்குறாங்க, 2 பேரும் மாறி மாறி பார்க்குறாங்க. அவங்களுக்கு எதுவும் சொல்ல தெரியல, என்னை விட்டுட்டு போயிட்டீங்க, என்னை கூட்டிகிட்டு போயிருக்காங்களா. ஜிம் ரொம்ப அழுறாங்க. நான் கேட்டது அந்த மேரேஜில் கேட்டுதான்மா ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க, மேரேஜில் வேணும் கேட்டுதான் இல்லை, இதெல்லாம் ஏமா ஜிம் ரொம்ப அழுறாங்க, என்னை விட்டு ஏன் போனீங்க, உங்கள் ஹெல்த்து போயிட்டு ஏமாட்ட சொல்ல மாட்டீங்களா சொல்லி ஜிம் ரொம்ப அழுறாங்க. அவ்வளோ தேர்வு எடுத்துருக்காங்க. நான் ஜிம்மில் அப்பா அம்மா ஃபேமிலி ஃபங்க்ஷன் வந்துட்டு ஜிம்முக்கு கூட யாருமே எடுக்க மாட்டாங்க, அந்த மேடு மட்டுமே. அந்த மேடில் வந்துட்டு அவங்களோட ஓன் பண்ணி வந்து கொடுத்துருப்பாங்க அந்த இதெல்லாம் பண்ணுறதுக்கு, ஃபுல் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு. ஃபைனல் ஃபியூனரல் ஃபங்க்ஷனும் முடிஞ்சிருக்கும். ஃபியூனரல் ஃபங்க்ஷன் முடிஞ்சது. ஜிம்மில் 3 டேஸ் யார் எங்கே இருக்காங்கனாக்கா நம்ம ஜிம்முடைய மெய்ட் இருக்காங்களே அவங்களுக்காக அவங்க அப்பா வந்து தனியாக ஒரு வீடு கட்டி கொடுத்துருப்பாங்க. இப்போனாக்கா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி அவுட் ஹவுஸ் மாதிரி தனியாக கட்டிருப்பாங்க வீட்டுக்கு ஆப்போசிட்டில். அந்த வீட்டுக்கு இவங்க ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தது கிடையாது, அது அவங்க மேய்டு பேரில் இருக்கிறதுனால அந்த வீட்டில் தான் இவங்க ஜிம் அங்கே இருக்காரு. ஜிம் அவங்க வச்சுட்டு இருக்காங்க. இப்போ 4 டேஸ் ஆஃப்டர் தான் ஒரு லாயர் வராங்க, வந்து பார்க்குறாங்க ஜிம்மின் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க, சார் சொல்கிறாங்க பாருங்க உங்கள் அப்பாவோட கேஸ் வந்துட்டு இதாகிட்டே சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லுவாங்க, அவங்க அப்பாவோட கேஸ் தள்ளுபடி பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க, அது ஃபேக்குன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துட்டு இதாகிட்டு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஒரு மாதிரி கோவம் வந்துட்டு என்ன சொல்லுன்னு கேட்குறாங்க. ஆமாம் அவங்க அப்பா மேலே வந்துட்டு யாரும் வேணும்தான் கேஸ் கொடுத்துருக்காங்க, அது மாதிரி இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு வேணும்னே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு தெரியல, எனக்கு சீக்ரெட் அது சொல்லிட்டு சொல்லவே இல்லை, அவங்க வேணா நான் கேட்டு பார்த்துட்டு சீக்ரெட் அது சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கேஸ் வேறு வேணும்னே ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்கள் அப்பாவை செக் பண்ணிட்டுருக்காக அப்படி பண்ணியிருக்காங்க. உங்கள் அப்பா மறுபடியும் எந்த தப்பும் பண்ணல, உங்கள் மணி எல்லாமே பியூர் மணி தான், பிளாக் மணி கிடையாது அப்படி சொல்லிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க எல்லாமே மட்டும் தான் இருக்குது சொல்லிட்டு ப்ராப்பர்ட்டி எப்படி கொடுக்குறாங்க, இருந்தாங்க அவங்க எல்லாம் எடுத்துகிட்டு போனாங்களோ மொத்தத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. அவ்வளோ ஜுவல்ஸ் அவ்வளோ மணி அப்படின்னாக்கா அது கிரெடிட் கார்டு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. ஆனால் ஜிம்முக்கு அது மொத்தத்தையும் பார்க்குறப்போ அப்படி ஒரு வெறுப்பு, ஏன்னா இது இவ்வளோ இருந்தும் கூட என் அப்பா இதனால தான் இறந்தாங்க, என் அம்மா இதில் இறந்தாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஏற்றுக்க முடியல, இது எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அங்கே இருக்கிற மொத்த திங்ஸ் அப்படின்னாக்கா அந்த ஒரு பெட்ரோல் ஊற்றி மொத்தம் எரிக்கிறாங்க. இப்போ மயில பார்த்து தம்பி என்ன பண்ணுறது சொல்லிட்டு எனக்கு தேவையில்லை, எனக்கு எதுவுமே தேவையில்லை சொல்லிட்டு ஜிம் மொத்தத்தை எரிச்சிடுறாங்க. எரிச்சிட்டு என் அப்பா அம்மா வந்துட்டு இதெல்லாம் இருந்து என் அப்பா அம்மா இல்லைல்ல, அப்போ எனக்கு இது எதுக்கு தேவை அப்படின்னு கேட்குறாங்க. லைவ் பார்க்குறாங்க, அங்கே பாருங்க ஜிம் பேர் சொல்கிறாங்க, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் சொல்கிறாங்க. என் அப்பா இந்த மாதிரி சுச்சுவேஷன் இந்த மாதிரி அந்த ப்ளீஸ் யார் மட்டும் சொல்லுங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க அது சொல்லுங்கள் ப்ளீஸ் உங்கள்கிட்ட அவங்க கெஞ்சி கேட்குறேன், உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், என்கிட்ட சொல்ல மாட்டீங்க கண்டிப்பாக என் அப்பா அப்படி உங்களுக்கு டவுட் சின்ன ஒரு க்ளூ இருந்துருக்குல்ல, என் அப்பா யார் பிரச்சனை பண்ணாங்க அப்படி கேட்குறாங்க. இப்போ அவங்களும் சொல்லிட்டாங்க அது சொல்கிறாங்க சொல்லுங்கள் சொல்கிறாங்க. சொன்னோட அப்பா தான் சொல்கிறாங்க என்ன
சொல்லிட்டாங்க. ஆமாம், ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் சொன்னோட அப்பா லீகல் திங்ஸ் பண்ணிட்டாரு. அதுக்கு அப்பா ஹேண்டில் பண்ணிட்டாங்க. 2 பேரும் பிஸ்னஸ் பார்ட்னர் இருந்தாங்க இல்லையா, அதனால வந்துட்டு அப்பா சொன்னாங்க எதுக்கு அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா வந்துட்டு இல்லை தெரியாமல் பண்ணிட்ட மன்னிச்சுக்கோன்னு சொன்னாங்க. சரி ஓகே, இது ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க அப்பா அகைன் பண்ணிட்டாரு. அந்த டைமில் அவங்க அப்பா என்ன பண்ணாங்கனாக்கா, அவங்க அப்பா சொன்னோட அப்பா வந்துட்டு அவர் நேம் மட்டும் லீவ் எடுத்துக்கிட்டு நம்ம மொத்தமாக பார்க்கோட பேர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால ஆஃபீஸர் வந்துட்டு நம்ம ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா சுனோ வந்து டேரக்டாக அவரே கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி ஃப்ரெண்டோட என்னோட பார்ட்னர் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க லீகல் திங்ஸ், அதை நான் அமௌண்ட் பண்ணிட்டேன், நீங்கள் போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் யாரும் வந்திருப்பாங்க, வந்து இது மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் விசாரணை தான் தெரிய வந்திருக்கும். அதான் ஜிம்மில் அப்பா இறந்ததுக்கப்புறம் தீவிர விசாரணை பண்ணியிருப்பாங்க ஜெயிலுக்குள்ள. இப்போக்கா ஜெயிலர் தான் சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி அவர் நல்ல பசங்க இருந்தார், அவர் வந்து கண்டிப்பாக பண்ணிட்டு சொல்லும்போது தான் கொஞ்சம் தீவிரமாக விசாரணை பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணும்போது தான் அந்த சுனோட அப்பா தான் ரீசன் சொல்லியிருப்பாங்க. இந்த பக்கம் சுனோட அப்பாவை அரெஸ்ட் பண்ண சுனோ அப்பா எஸ்கேப் ஆகிட்டார் ஆல்ரெடி. சுனோ அவங்க ஃபேமிலி யாருமே எஸ்கேப் ஆகிட்டாங்க, யாருமே இங்கே இல்லை. இப்போ லாயர் சொல்லவும் ஜிம்முக்கு அப்படி உடஞ்சி போயிடுது. அப்படி ஏற்றுக்க முடியல, யார் நம்பும் யார் நம்பக்கூடாதுன்றது தெரியவே இல்லை. ஒரு மணி தான், சாதாரண விஷயம் தான். அவங்க பண்ண தப்பான விஷயத்துக்கு ஏன் அப்பா வந்துட்டு அவங்க இது பண்ணிட்டாங்களே. ஸோ ஜிம்முக்கு ரொம்ப அழகாக வந்துட்டு அவள் தாங்கலாம் போயிருக்க. ஜிம் பார்க்குறாங்க, இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க மாட்டேன், எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. எனக்கு ஒரு வாழும் விருப்பம் இல்லை, ஆனால் வேறு வழியும் இல்லை. தன் அப்பா அம்மா தன்னை வந்துட்டு அப்போ அந்த மாதிரி இறந்து போகணும்னு நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் இல்லை, ஆனால் நீங்கள் இல்லாத ப்ளஸ் நானும் இருக்க மாட்டேன் சொல்லி ஜிம் பார்க்குறேன். அப்புறம் யாருமே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் நினச்சிக்கிட்டு அவள் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறாங்க. அப்போ தான் 2 பசங்க வராங்க, ஜிம்மின்னு கூப்பிட்றாங்க. ஜிம் திரும்பி பார்த்தாக்கார எவன்ஜின் ஆளுன்னு எவன்ஜின் ஹால்லாம் சொல்கிறாங்க, ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. ஜிம் நடந்தெல்லாம் சொல்கிறாங்க, ரொம்ப கஷ்டமாக போயிடுது அவங்களுக்கு. இங்கே பாரு வண்டியில் கண்டிப்பாக நீ அவங்களுக்கு விரிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, எனக்கு யாரும் விரிஞ்சிருக்க வேணாம், ஆனால் கண்டிப்பாக என் அப்பா அம்மா டெத்துக்கு வந்துட்டு அவங்க கண்டிப்பாக பதில் சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஆள் நினச்சிக்கணும், ஆள் நினச்சி பார்க்குறாங்க. சரி ஓகே, நீ என்ன பண்ண போகிற கேட்குறாங்க. எனக்கு என்ன பண்ணுறது தெரியல, எனக்கு இங்கே இருக்க வேணாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஆள் பார்க்குறாங்க. சரி ஓகே, நம்ம வேணா நம்ம கம்பெனியில் இந்த மாதிரி ஜாப் அப்ளை பண்ணும்போது சொல்கிறாங்க. ஜாப் ஆமாம், நம்ம காலேஜில் நமக்கு வந்துட்டு இந்த இன்டர்வியூ எடுத்தாங்களா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நம்ம என்ன போமா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குங்க சொல்கிறாங்க. நீ தான் செலக்ட் பண்ணி அவங்க ஞாபகம் இருக்கா அப்படி கேட்குறாங்க. அவங்க அங்கிள் தானே வேணாம்னு சொல்லிட்டாங்க, எனக்கு அவங்க ஜாப் பார்க்கட்டு அவசியம் இல்லாமல் இருந்துச்சு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ இந்த வீடு எல்லாமே இந்த ஜிம் என்ன பண்ணுறாங்கனாக்கா வீடு அட்டிட்டு சொல்கிறாங்க. இந்த வீட்டை வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. அச்சப்பா சொல்கிறாங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க, என்னோட அப்பா அம்மா விவசாயம் இங்கே இருக்கட்டும், அது எதுவும் எனக்கு வேணாம் சொல்கிறாங்க. ஆஃபீஸ்லாம் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் எப்படினாக்கா இந்த ஜுவல்ஸு மணியில் வந்து ஒரு இது படிப்பார், மற்றபடி ப்ராப்பர்ட்டி அப்படி தானே இருக்குது. இப்போ ஜிம் தான் அவங்க லாயர் அங்கே தான் இருக்காங்க. இது எல்லாமே தவிர ஒரு ஆஃப்னேஜ் கைடு வச்சுருக்காங்க சொல்கிறாங்க. ஆஃப்னேஜ் காசாக யாராவது சொல்கிறாங்க. இல்லை இந்த எல்லாமே ஒரு ஆஃப்னேஜ் கைடு வச்சுருங்க, எனக்கு எதுவும் வேண்டாம், நான் நார்மலாக இருக்க தான் விரும்புகிறேன், எனக்கு மணி எதுவும் வேண்டாம், நான் ஆர்டினரி பர்சனாக வாழணும்னு விரும்புகிறேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னோட அப்பா அம்மா உயிரை வந்துட்டு எடுத்து அந்த மணி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ப்ராப்பர்ட்டி எதுவும் தேவையில்ல சொல்கிறாங்க. இப்போ லாயரும் நீங்கள் யோசிச்சு முடிவுங்க சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம லாயரும் சரி ஓகே, ஆனால் எனக்கு எதாவது நீங்கள் வந்து ரிட்டன் வந்தால் அது உங்களுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடாரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அங்கே ஆண்டி சொல்கிறாங்க, என்னப்பா சொல்கிறாங்க, அந்த வீட்டை மட்டும் சொல்கிறாங்க. அவங்களோட அப்பா அம்மா மெமரிஸாக நான் பத்திரமா வச்சுக்கிறேன் சரியா சொல்கிறாங்க. சார் ஜிம் அவங்க ஆலன்குடியை நம்ம எம்ஜிஆர் வந்துடுறாங்க. எனக்கு யூஎஸ் வந்துடுறாங்க. அந்த ஏன்னா அவருக்கு ஜாப் செலக்ட் ஆகிருப்பார் இல்லையா, அந்த அப்ளிகேஷன் அவர்கிட்ட இருந்திருக்கும். அது மட்டும் அந்த இப்போனாக்கா அந்த இன்டர்வியூக்கான லெட்டர் இருந்திருக்கும். அதை எடுத்துக்கிட்டு இங்கே ஃபாரின் இருப்பாங்க யூஎஸ்ஏ. அப்பா அம்மா மறக்க ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறேன். எனக்கு அது வேர்ல்டு தனியார் கூட நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார். இவங்க 2 பேருமே இருக்காங்க அப்படின்னு கூட ஜிம்முக்கு அது ரொம்ப ஹார்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஜிம்மி ஓன்மா என் பண்ணி மட்டும் தான் சாப்பிட்றது தவிர மற்றபடி அவர் வந்து அவங்க அப்பா மணியை பற்றி யோசிக்கிறதுல குறைய பற்றி யோசிக்கிறது இல்லை. ஆனால் அவருக்கு ப்ரே பண்ணிட்டு இருங்க எவ்ரிடே. அவங்க அப்பாவோட டெத்துக்கும் அவங்க அம்மாவுக்கு டெத்துக்கு ரீசன் அவங்க வந்து அந்த சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணவங்க வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அவங்க தண்டனை அனுப்பிச்சு அவங்கள வந்துட்டு பனிஷ் பண்ணி அவங்க சொல்லிட்டு எவ்ரி காலத்தில் ப்ரே பண்ணிட்டே இருப்பாங்க. எனக்கு ஜிம் வந்து குரூவலான பர்சனே கிடையாது, ரொம்ப ரொம்ப சாஃப்ட். அவருக்கு எப்படி ரிவெஞ்ச் இருக்குன்னு கூட அப்படி தெரியாது, யாருக்கையும் கெஞ்சி தெரியுமே தவிர அந்த மாதிரி பண்ண தெரியாது. இப்போ நம்ம ஜிம் ப்ரெசென்ட்டில் வராங்க. இதான் நடந்துருக்கு. அவர் மேரேஜ் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் சும்மா அவர் மீட் பண்ணவங்க இத்தனை வருஷத்தில் நம்ம ஜிம் அவங்களே எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்க எதுவுமே தெரியாது அவருக்கு. அவர் யாருமே மீட் பண்ணவே இல்லை, கொரியாவுக்கு வந்ததில்லை. இங்கே தான் இருக்கார், இங்கே ஒர்க் பண்ணிட்டு ஒரு கம்பெனியில் 6 டேஸ் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒர்க் பண்ணிட்டு இங்கே அவருக்கு வீடு நம்ம ஜிம்னு முடிஞ்சு 4-3 பேர் ஒன்றா ஸ்டே பண்ணியிருக்காங்க. லைஃப் இப்படி தான் போயிட்டுருக்கு. அவர் லைஃப்பில் ஹாப்பினஸ்னு எதுவுமே கிடையாது. அவங்க அப்பா அம்மாவோட மெமரிஸ் தவிர வேறு எதுவுமே அவர் லைஃப்பில் இல்லவே இல்லை. இப்போ நம்ம ஜிம் சொல்லவும் ஜங்க ஒரு மாறி உடஞ்சி போயிடுறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஜங்கக்கா, எனக்கு என் அப்பா அம்மாவை சேவ் பண்ணாத அந்த மணி வந்துட்டு எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தப்பு என் அப்பா தப்பு பண்ணலன்னு சொல்கிறாங்க தெரியுமா சார் ஜிம் சொல்கிறாங்க. அவ்வளோ பேர் நாங்கள் யாருமே ஹெல்ப் பண்ணல, அப்பா எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, ஒருத்தர் கூட ஹெல்ப் பண்ண தெரியுமா சார் ஜிம் நடறாங்க. ஜங்க ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அது சொல்கிறாங்க. மேரேஜ் நேரம் ஒரு பெரிய விஷயமே இல்லை ஜங்கக்கா, எனக்கு சொல்கிறாங்க. உனக்கு சொல்கிறாங்க. எனக்கு என் அப்பா மட்டும் நான் மட்டும் போதும்னு நினச்சேன். எனக்கு மேரேஜ் ஸ்டாப் பண்ண செகண்ட் கூட நான் நினச்சேன் அம்மா அப்பா நான் மட்டும் போதும், வேறு எதுவும் வேண்டாம். ஆனால் எனக்கு அப்படி கூட என் அப்பா அம்மா எல்லாம் போயிட்டாங்க, அது ஜிம்மில் போயிட்டாங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு பாரு, எனக்கு புரியுது நீ எவ்வளோ பெயினில் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு எனக்கு எவ்வளோ பெயின் வந்து அனுபவிச்சிருக்கேன் புரியுது. ஆனால்
நீ எவ்வளோ பெயின் அனுப்பிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு அது யாருமே ஹீல் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. எனக்கு தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆகுது. அப்படின்னு அந்த பெயின் நான் மறக்கவே இல்லை, அது அப்படி இருக்குது. பரவாயில்ல, அது நல்லா பாஸ்ட் வேறு முடிஞ்சிருச்சு, அது ரொம்ப டேஸ் ஆயிடுச்சு. நீ சொல்ல ஜம்கா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, மேரேஜில் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஜம்காக்கு மேரேஜா நான் சொல்கிறாங்க. ஆமாம் மேரேஜில் பண்ணியிருப்பீங்களா, எல்லாம் பெரிய போய் தான் நீங்கள் மேரேஜில் ஆகிருக்குல்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஜம் பார்க்குறாங்க. அது ஏன்னு தெரியல ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு அது ஏன்னு தெரியல, இப்போ வரைக்கும் மேரேஜ் பண்ணிக்கோங்களா சொல்கிறாங்க. ஏன் ஜிம் கேட்குறாங்க. ஒரு பர்சன் லவ் பண்ணனா சொல்கிறாங்க. ஜிம்மோட பேச அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஜம்முக்கு சொல்கிறாங்க. ஆமாம் ஒரு பர்சன் லவ் பண்ணணும் செய்தா, அது பையன்கிட்ட போய் சொன்னேன் இந்த மாதிரி லவ் பண்ணுற சொல்லிட்டு. அந்த பையன் சொன்னால் ரொம்ப க்யூட் அழகா, ஐம் சாரி ஜங்குக்கா, அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு பர்சனை பிடிச்சிருக்கு, அவங்க எனக்கு வந்து என்கரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால அப்பா அம்மாவுக்கு எந்த பையன் பிடிச்சிருக்கோ அந்த பையனை மேரேஜ் பண்ணிப்பான். எனக்கு சின்ன வயசுல அப்பா அம்மா சொல்கிறத நான் கேட்டு வளர்ந்துருக்கேன். எனக்கு லவ் ஃபீலிங்ஸ் எதுவுமே வந்ததே இல்லை. அந்த ரீசனால தான் வந்துட்டு என்னால் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கல, தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் ஹார்ட் ஆகிடாதீங்க, உங்களுக்கு என்னோட பெட்டரான பர்சன் வருவாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்களா. எனக்கு எதுவும் அவங்க அப்படி சொல்கிறப்ப தான் இல்லை, எனக்கு மட்டும்தான் எனக்கு தோணுச்சு, இல்லை எனக்கு மட்டுமே சொல்லிட்டு கிட்ட ஹக் பண்ணிடணும், ரைட்டாக என் கூட வச்சுக்கணும், ஏன் நீ வந்துட்டு என் கூட உடனே நம்ம ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறேன் என்னன்னா எனக்கு வந்துச்சு. ஆனால் என்ன அப்படி சொன்னேன், அப்போ என்ன பண்ண முடியும் தெரியல. அதுக்கப்புறம் ஒரு டைம் கூட நான் அந்த பையனை வந்துட்டு மறக்க நினைக்க முடியல, என்ன மறக்க முடியல. ஏன்னா 3 பேரும் அந்த பையன் மைண்ட்லேயும் அந்த மனசுலையும் அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கான். நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், இவன் இப்போ என் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, நீயே மேரேஜ் பண்ணிக்க சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் மேரேஜ் பண்ணி செட் ஆகிட்டாங்க. ஆனால் நான் மட்டும் அந்த பையனை இப்போ வரைக்கும் ஸ்டில் இப்போ வரைக்கும் நான் மறக்க முடியாமல் இருக்குது தெரியுமா அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மறுக்கு ஜம்கா நீ சொல்கிறது பார் ஜிம் அவன் பேரை சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மாறியாது என்ன சொல்கிறாங்க. ஆமாம் பார் ஜிம் அவன் பேர் ரொம்ப அழகாக இருப்பான், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவர் ரொம்ப குழந்தனமாக இருப்பான். அவங்க அப்பா அம்மா மேலே ரொம்ப அட்டென்ஷனாக லவ்வோடு இருப்பான். அவங்க அப்பா அம்மா அப்படி ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க அந்த பையனை. எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும், இந்த வயசில் கூட இப்படிலாம் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. என் அப்பா ரொம்ப பாசமாக இருப்பாங்க, ஆனால் இந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க, ஆனால் ஃப்ரீடமாக விட்டுருவாங்க. நம்ம அப்படி இல்லை, நீ ரொம்ப ஹாப்பியாக அப்படி ஒரு வளர்ந்து ஒரு குழந்தையா ரொம்ப சமத்தாக இருப்ப, ரொம்ப பிடிக்கும், யாரும் ஹெல்ப் பண்ணக்கூடாது சொல்லிட்டு பார்த்து நடந்து பழகா. எனக்கு அது வந்துட்டு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதனால தான் எனக்கு தெரியல வந்துட்டு என்னால் ஃபோன் பண்ணவும் இல்லை அப்படி ஜங்க் சொல்கிறாங்க. நீங்கள் ஸ்டில் சொல்கிறாங்க ஸ்டில் ஐம் வித் யூ, ஸ்டில் ஐம் லவ் வித் யூ சொல்கிறாங்க. ஜங்க் சொல்கிறாங்க ஸ்டில் ஐம் லவ் வித் யூ அண்ட் ஐம் ஆல்வேஸ் வித் யூ அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்க் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இங்கே பாதுகாப்பு டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஓகேவா சொல்கிறாங்க. இது வரைக்கும் தனியாக இருந்ததும் கஷ்டப்பட்டு போதும் இல்லை யாருமே சொல்கிறாங்க. ஜங்குக்கா என்ன பேசுகிறீங்க, என்ன போயிட்டு சொல்கிறாங்க, ஏன் உனக்கு என்ன கேட்குறாங்க. எனக்கு சொல்கிறாங்க பார் ஜஸ்ட் மேரேஜ் அரேஞ்ச் ஆனிச்சு, அது நின்றுச்சு அப்படி தானே சொல்கிறாங்க. அது கூட ஒரு நல்ல விஷயம் தான் ஓகேவா. எனக்கு அப்படி ஒரு பாசம் நான் லைஃப்பில் நீ போகக்கூடாது ரீசனுக்காக எனக்கு புரியுது, அப்பா அம்மா இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் கூட நல்ல விஷயம் இருக்குது சரியாக சொல்கிறாங்க. ஜங்க் சொல்கிறாங்க அப்படி ஒரு மேரேஜ் நீ பண்ணிட்டு போயிருந்தாக்கா கண்டிப்பாக எனக்கு சொன்னால் பற்றி தெரியாது ஓகேவா, ஆனால் கண்டிப்பாக அவங்க பேரண்ட்ஸ் கண்டிப்பாக குரலாக இருப்பாங்க, நீ ஹாப்பியாக வீட்டில் இருந்திருக்க மாட்டேன், அந்த ரீசன் வந்து மேரேஜ் ஸ்டாப் ஆகிருக்கு புரிஞ்சுக்கோ அப்படி சொல்லிட்டு. ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரிக்கு ஜங்குக்கு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம் ஜிம் ஓகே, உனக்கு அந்த லைஃப் செட் ஆகாது, அந்த பர்சன் ஒன்று மேரேஜ் வச்சு கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்க மாட்டேன், அதனால காட்பா உனக்கே வந்துட்டு நல்லா பண்ணுறதுக்காக தான் அப்படி பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. ஆனால் அப்பா அம்மா சொல்கிறாங்க எனக்கு புரியுது, அம்மா இறந்து போயிட்டு ஓகேவா, அப்பா எனக்கு புரியுது, அவங்க டிஃபரெண்ட் அந்த பக்கம் லவ் பண்ணியிருக்காங்க, அப்பாவோட சொல்யூஷன்லாம் ஏற்றுக்க முடியாமல் இருக்குது, என்னோட ஒய்ஃபை சோப் பண்ண சொல்லிட்டு ஓகேவா, எனக்கு புரியுது, அவங்க வந்து ட்ரூவாக லவ் பண்ணுறதுனாலையும் ட்ரூ லவ் கேர் வந்து நான் மட்டும்தான் அப்படி இறந்து போயிருக்காங்க, எனக்கு புரியுது, அதனால சரி பண்ண முடியாது, ஆனால் அவங்களை ஹீல் பண்ணணும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க சங்கும் சார் எனக்கு தெரியும், அவங்க ஹீல் பண்ணணும் ஓகேவா, இதுக்காக டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஓகேவா, நீ இப்படி ஹார்ட் ஆகிட்டு இருக்கும்போது இன்னொரு பர்சனால யோசிச்சு கூட பார்க்க முடியும், இது வரைக்குமே நான் மோன் பண்ணாமல் இருக்கேன், அப்படி இருக்கும்போது இன்னொரு பர்சன் இன்னொரு பர்சன் யோசிச்சு பார்க்கலாம் சொல்கிறாங்க. நான் போயிட்டு சொல்கிறாங்க பாரு அம்மா அப்பா ரொம்ப ஸ்வீட்டு ஓகேவா, அவங்க நீ நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க, ரொம்ப கைண்டாக இருப்பாங்க ஓகேவா, நீ இது சொல்லி பாரு கண்டிப்பாக சொல்கிறாங்க. இல்லைச்சி அவங்க தப்பாக எடுத்துக்காதீங்க ஓகேவா, நீங்கள் எனக்கு ஆப்ஷன் கிடையாது ஓகே, உங்களுக்கு பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு மேரேஜ் ஸ்டாப் ஆகிட்டு நான் அப்பா அம்மா இல்லைன்றக்காக என்ன சொல்கிறாங்க, நான் சிம்பிள் மேரேஜ் பண்ணிக்க நினைக்கிறேன்னு நினச்சிட்டியா சொல்கிறாங்க. ஜங்க் சொல்கிறாங்க இல்லை நான் உன்னை சிம்பிள் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன்னு நினச்சிட்டியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க அப்படி கிடையாது ஓகேவா, சிம்பிள் எல்லாம் உன்னை மேரேஜ் பண்ணிக்கல, இப்போவும் நான் அவன் மனசில் உண்மையாக சொல்லவா இந்த யூஎஸ்ஏ வரைக்கும் வரைக்கும் என் மனசு சொல்லிகிட்டே இருந்துச்சு, நீ கூட நினைக்கிறது பைத்தியக்காரதான கூட அப்படி கூட இருக்கலாம் சரியா, நான் அப்படி நினச்சேன், நீ எனக்கு மட்டும் என்னோட தான், நீ எனக்காக தான் இருக்கிற நமக்காக தான் இருக்குன்னு சொல்லி மனசு சொல்லிகிட்டே இருக்கும், அது ஏன்னு தெரியாது, நீ என் டெஸ்டினி ஃபேட்டை சொல்லி மனசு சொல்லிகிட்டே இருக்கும். உனக்கு உண்மையாக சொல்லவா சொல்கிறாங்க. என்ன ஜங்க் சொல்கிறாங்க. நான் உனக்கு சொல்கிறேன், இப்போ சொல்ல நம்பிக்கை வராது, கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஓகேவா, நீ என் கூட என் அம்மாவை பார்க்க வரையா சொல்கிறாங்க. ஜங்கா என்ன பேசுங்கன்னு சொல்கிறாங்க. என் கூட அம்மா பார்க்க அப்போ சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. நிமிஷம் சொல்கிறாங்க. சரியாக சொல்கிறாங்க. நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் ஜிம்மை கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க, நான் கூட்டிகிட்டு வரேன் சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. சரின்ட்டு நம்ம ஜிம்மு போயிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு என்ன சொல்லவே தெரியல, ஜம்ப் டேரக்டா அவங்க வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்ப் கடை பார்க்குறாங்க. ஜம்முக்கு வந்துட்டியா சொல்கிறாங்க. திங்ஸ்லாம் வாங்கிட்டியா சொல்கிறாங்க. ஜம்முக்கு வாங்கிட்டா சொல்கிறாங்க. நான் கூட பேச சொல்கிறாங்க. பேசுவா சொல்கிறாங்க. ஜிம்மு உள்ளவான்னு கூப்பிட்றாங்க. இப்போ ஜம்ப் கடை திரும்பி பார்க்குறாங்க. யார் பாஸ் சொல்லிட்டு அப்போ ஜம்ப் பார்க்குறாங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு பாசம் பற்றி சொன்னா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நான் ஒரு பாசம் பற்றி சொன்னேன், பேர் ஜிமின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. சாரி உங்கள்கிட்ட நேம் சொல்லிக்க மாட்டேன், நான் லவ் பண்ண ஒரு பையன் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவங்க தான் சொல்கிறாங்க. ஜம்ப் கடை பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா குட்டி பையனாக தெரியாங்க அவங்க கண்ணுக்கு.
இவங்களா சொல்கிறாங்க. ஆமாம் என்ன ஜூனியர் சொல்லலாம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. உள்ளே பாட்டு கூப்பிடுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. உள்ளே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் உள்ள வராங்க. இப்போ ஜம்ப் கூட பார்க்குறாங்க. உட்காருப்பா சொல்கிறாங்க. ஜிம் உட்காராங்க. ஒன்று அவசரம் இருக்குது. இப்போ ஜம்ப் போய் பக்கத்தில் உட்காராங்க. ஜிம் பக்கத்தில் போய் க்ளோஸாக உட்காராங்க. இதை பார்க்குற ஜம்ப் கூட ஒரு மாதிரி இருக்குது. என்ன இவ்வளோ க்ளோஸாக உட்காரான்னு சொல்லிட்டு இப்போ ஜம்ப் போடாமல் பார்க்குறாங்க. ஜம்ப் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டாங்க. போய் பேசுப்பா சொல்லிட்டாங்கம்மா. நான் ஜிம்மில் மேரேஜ் படிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மு பார்க்குறாங்க. என் ஜம்முக்கு அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் நான் லவ் பண்ண பையன் தெரியல ஜிம்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க ஆனால் நேம் சொல்லிருக்கேன். இவன் தான் ஜிம்முக்கு முக்கியம் நாங்கள் மேரேஜ் பண்ணி நினைக்கிறேன் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரிக்கு பார்த்துருக்கோம். ஹவுஸ் அவருக்கு புரியவே இல்லை. இப்போ கொஞ்சம் நம்ம பார்க்குறேன். என்னப்பா பேசுகிறேன். அவன் ஜிம்முக்கு தான் சொல்கிறாங்கம்மா. ஜிம்முக்கு மேரேஜ் ஆகுதா சொல்கிறாங்க. மேரேஜ் ஆகுதா சொல்லிட்டு ஜம்ப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆமாம்மா ஆனால் இந்த ஜிம்முக்கு திறமை சொல்லிடுறேன் சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட ஜிம் லைஃப்பில் நடந்து என்ன சொல்கிறாங்க. ஜங்கடமாக ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறாங்க. ஆமாம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கடமாக பார்க்குறாங்க. இப்போ பார்க்க பையன் நான் ஏன் சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மில் ஆமாம் சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. இப்போ அவங்க பற்றி நிறைய நியூஸ் சொல்லிருக்காங்க. ஜிம்மில் இருக்கும் அந்த இடத்துல ரிமோட் பண்ணி போனதுக்கப்புறம் நான் ஒரு ஆர்டிக்கலே வந்திருக்கும். இந்த மாதிரி ஜிம்மில் அப்பா பேரில் வந்து தப்பாக ஒரு இது பண்ணது அவங்க அப்பா இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டர் ஒரு நல்ல ரிப்போர்ட்டர் ஒருத்தர் வந்திருப்பாங்க. அவங்க எழுதியிருப்பாங்க இந்த மாதிரி அவங்க மேலே ரிவீல் பழி போட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க சொல்லிட்டு சுனோட அப்பா பேர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதில் ரீட் பண்ணியிருப்பாங்க. கடவுளே ஒரு ஃபேமிலி எவ்வளோ அழகாக அந்த ஃபேமிலி உடஞ்சி போயிட்டு சொல்லிட்டு ஜிம்மில் மாதிரி ஜம்ப் பண்ணாமல் ரீட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆர்டிக்கல் படிச்சிருப்பாங்க. இப்போ பார்க்குறாங்க அவங்களோட பையன் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு அந்த அப்பா அம்மா டிகிரி இறந்துருப்பாங்க இல்லையா அந்த நியூஸ் கரெக்டாக டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு தெரியும் அது படிச்சதில். அவங்களோட நமக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ சொல்கிறாங்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி இங்கே தான் இங்கே இருக்கான்னு சொல்கிறாங்க. இங்கே இருப்பா பண்ணுறது சொல்கிறாங்க. ஜாப்காகன்னு சொல்கிறாங்க. இப்போ உனக்கு எல்லாமே சொல்கிறாங்க. ஜம்ப் பார்க்க வந்து விட்டுட்டு வந்துட்டாமா சொல்கிறாங்க. இந்த காமம் தன்னோட அப்பா அம்மாவை சேவ் பண்ணாத மாதிரி இருக்கு வேணாம்னு சொல்லிட்டு அதில் விட்டு வந்துட்டாமா சொல்கிறாங்க. வீடு அப்புறம் ஆஃபீஸ் எல்லாமே வந்துட்டு அவங்களுடைய ஒரு ஆஃபரேஜ் பேரில் எழுதி கொடுத்துருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ ஜின்னுக்கு ஒரு மாதிரி எடுத்து என்னப்பா சொல்கிறேன்னு கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. எனக்கு என் அப்பா அம்மா சேவ் பண்ணாத மணி அப்பா அம்மாவும் வந்துட்டு பார்த்துக்காத ஒரு மணி இருக்குது தேவையில்லை அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு அது மணி இருக்கும் ஆனால் என் அப்பா அம்மா வருவாங்களா கேட்குறாங்க. இப்போ அவங்க ஒரு மாதிரியாக எடுத்து ஏன்னா இந்த அளவுக்கு தன்னை ஒரு பாசம் இல்லை அப்பா அம்மா லவ் பண்ணிப்பாங்க சொல்லிட்டு இப்போ ஜிம் நம்ம பார்க்குறாங்க. சங்கத்து சொல்கிறேம்மா சொல்கிறாங்க. இப்போ என்ன முடிவு சொல்கிறாங்கம்மா. ஜிம் தனியாக இருக்கம்மா. இவன் தனியாக இருக்கிற ஒரு பர்சன் எப்படி மேரேஜ் பண்ணி ஸ்டில் இப்போ வரைக்கும் மைண்டில் வந்தாமல் இருக்கேன். மைண்டில் மனசில் நான் அதனால சொல்கிறாங்க. ஜிம் மேரேஜ் பண்ணி நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஜிம் மாமா சொல்கிறாங்க. ஆனால் அப்பா சொல்கிறாங்க. அம்மா அப்பா நீங்கள் நாங்கள் எல்லோரும் ஓகே சொல்லணும். நீங்கள் யாரும் ஹாப்பியாக ஜிம்மி வெல்கம் பண்ணி நினைக்கிறேம்மா. எனக்கு நீங்கள் வெல்கம் பண்ணாதான் ஜிம்மி ஹாப்பியாக வருமா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குமா அந்த கில்ட்டி ட்ரெஸ்ஸை கொடுக்கூட நினைக்கிறேன். ப்ளீஸ் அம்மா எனக்கு அது நீங்கள் சொன்னீங்க நீ ஹாப்பியாக இருக்கணும் ஹாஸ்பிட்டல் நீங்கள் சொன்னீங்க. இப்போ நான் ஹாப்பியாக இருக்குமா. ஜிம்மி பார்த்துக்கிட்டு ஹாப்பியாக இருக்கா. செகண்ட் ஜிம்முக்கு என்ன மேட்ச் ஆகி ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. செகண்ட் ஜிம்மில் எப்படி நடந்தால் எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது எனக்கு. நான் வந்து அதாவது ஹெல்ப் பண்ணி கூட்டிகிட்டு வரணும். அவங்களோட ஹாப்பியாக இருக்கணும். ப்ளீஸ் அம்மா எவ்வளோமே டெஸ்டினி எவ்வளோ போயிட்டு அப்படி சொல்லி ஜிம்மில் ஜம்ப் சொல்லிட்டாங்க. இப்போ ஜின்னுக்குமே புரிஞ்சுது. என்ன பார்க்குறீங்கம்மா. ஆமாம் மேரேஜ் பண்ணிக்கலாமா சொல்கிறாங்க. என்னப்பா சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. ஆமாம் மேரேஜ் பண்ணிக்கலாமா அந்த பையன் பார்க்க பாவமாக இருக்காமா குழந்த மாதிரி இருக்காமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க பாருங்கம்மா நீங்கள் அப்படி நினச்சிடுறீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா எனக்கு ஓகே அப்பா என்ன சொல்லுவார் கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜின்னு பார்க்குறீங்க அப்பா நான் பேசணும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அவங்களுக்கு எதாவது வேண்டாமே சொல்கிறாங்க. இல்லை நீ என் கூட தான் இருக்கணும் ஓகே பண்ணி என்னால் பண்ணிக்கோ ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது சொல்கிறாங்க என்கிட்ட எவ்வளோ பேசலாம் ஓகே ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் பேசலாம் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க வெயிட் பண்ணவே கூட நினைக்கிறாங்க. டைம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது சொல்லிட்டு இப்போ நம்பிச்சுக்கணும். ஜம்ப் அப்போ நைட்டு தான் வராங்க. ஜிம் பார்த்து ஸ்டில் இங்கே தான் இருக்காரு. ரொம்ப ஹவுஸாகவே இருக்குது. இப்போ நம்ம ஜம்ப் அப்போ வந்து பார்க்குறாங்க. யார் பண்ணிட்டு கேட்குறாங்க. ஜிம்மு கொஞ்சம் ஹவுஸ் ஆகிடுது. இப்போ ஜம்ப் பக்கத்தே கொஞ்சம் வந்து க்ளோஸாக இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்கப்பா அவங்க ஒன்று சனிலா சொல்கிறாங்க. என்னதுக்கு அவங்க உங்கள் சனிலா சொல்கிறாங்க. என்ன சனிலா அப்படி கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க. இப்போ ஜம்ப் நம்ம நடந்ததான் சொல்கிறாங்க. ஆர்போட பையனை நீ சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவங்க அப்பா எனக்கு தெரியும் நான் கேள்விப்பட்டிருக்கான பேசுறதுலாம் கிடையாது. நல்ல பிஸ்னஸ் மேன் தெரியும் ரொம்ப நேர்மையானவர் எப்படி சொல்கிறாங்க. இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு இப்போ ஜிம் ரொம்ப அழகாங்க பார்ப்பா அழக்கூடாது சரியாக சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க. ஜம்ப் சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க நீ சொல்கிறாங்க ரெடியாக இருக்க இப்போ மேரேஜுக்கு இப்போ மேரேஜுக்கு ஒரே நடக்கிறப்ப ரொம்ப கிராண்டாக அப்படி சொல்கிறாங்க. அது ஜிம்மோட வீட்டில் சொல்கிறாங்க. ஜிம்மோட வீட்டில் ஆமாம் அந்த வீட்டில் ஜிம்மில் அப்பா பிளஸிங்ஸோட மேரேஜ் நடக்கணும் அப்படி சொல்லிட்டு ஜம்ப் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. தன்னோட பர்சன் எப்படி லவ் பண்ணா இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு பேசுவாங்க இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கூட அப்படி ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜம்பாட பார்க்குறாங்க. அவ்வளோ கிராண்ட் வெட்டிங் பண்ணிடலாம் சரியாக சொல்லிட்டாங்க. இப்போ ஃபைனல் இந்த பக்கம் ஜிமின் ஜம்பாட மேரேஜ் கொரியாவில் நடக்குது 1 வீக் ஆஃப்டர் 11 நாள் செம்மாக போயிட்டாங்க. இப்போ நான் யாரும் பார்க்குறேன் இதுக்காக தான் நான் சொன்னேன் ஓகேவா அவனுக்கு மேரேஜ் ஆகலன்னு சொல்லி மேரேஜ் ஆகலை அப்படி சொல்லாமல் அவங்கள பேசிட்டு சான்ஸ் கிடைக்கும் அப்படி சொன்னேன். ஏன்னா ஜிம்முக்கு தனியாக கஷ்டப்படக்கூடாது ரொம்ப பாவம் தான் குழந்தை அப்படி சொல்லிட்டு நம்ம மேரேஜ் சொல்லிட்டாங்க. இப்போ ஜெலூன்ஸுக்கு புரியுது எனக்கு புரியுது ராசிட்டாக சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனல் அந்த பக்கம் அவங்க ஜம்போட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. அதன் வட்டி மெக்கு அதுக்கப்புறம் காய் அவங்க ஃப்ரெண்டு ஜாக்சன் எல்லாருமே அவங்களுக்கு பேரோட வந்திருக்காங்க. நம்ம டேவும் ஒயன் தான் பேர் ஓகேவா ஒயன் பார்க்குறா டே அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜம்ப் இத்தனை வருஷத்துக்கு அப்படி மேரேஜ் பண்ணிக்கலாம் அவங்க லவ் பண்ண பையனை சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அவங்களுக்கு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. உங்களுக்கு ஒன்றும் தெரியுமா சொல்லிட்டாங்க. உங்களுக்கு கொஸ்டின் தெரியுமா சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க. இல்லை நான் நான் ஜம்ப் கொஞ்சம் சர்ப்ரைஸாக சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டாங்க. என்கிட்ட சொல்கிறா சொல்கிறாங்க. டே இருடி நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டாலே சொல்லுவேன் சொல்கிறாங்க. சென்ட் ஒயன் சொல்லிட்டு விட்டுருலாம். இப்போ அவங்க ஜிம்மோட வீட்டை ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி அதே மேரேஜ் நடக்குது. அவங்க அப்பா மட்டும் பிளஸிங்ஸ் கிடைக்கணுன்றிருக்காங்க. அப்போ தான் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னா ஜம்ப் ஜிம்மு ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னா ஜம்ப் பார்த்து தான் அறிஞ்சு கொடுப்பாங்க. இப்போ மேரேஜ் ஆகுது.
ஜான் ஜோங்காக நீ பார் சின்ன திரும்பி சொல்லி சமம் கேட்குறாங்க, சமம் சொல்கிறாங்க. பார் சின்ன நீ ஜான் ஜோங்கை திரும்பி சொல்லி சமம் கேட்குறாங்க, சமம் சொல்கிறாங்க. இப்போ 2 பேருக்கு ரிங் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ரிங் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஜம் கிட்ட வராங்க, கிட்ட வந்து ஜிம்மில் போட்டு ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. யாருக்கு ஓகேவா ஐ ஆல்வேஸ் வித் யூ அப்படி ஜம்ப் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்க ஜிம் அப்படி பார்க்குறாங்க. ஜம்ப் அவருக்கு டைட்டாக ஹக் பண்ணிட்டு இருந்தது கண்ணி தெரியுது, ஹக் பண்ணணும் போல சொல்லி ஜம்ப் பார்க்குறாங்க. கண்டிப்பாக நம்ம கூட இருப்போம் ஜம்ப் சொல்கிறாங்க. ஜிம்மில் கண்ணில் பேச ஒரு மாதிரி ஐஸை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறாங்க. ஜம்ப் புரியுது. சரி ஓகே சொல்லிட்டு போய் இப்போ மெசேஜ் வைக்கிறாங்க. ஜம்ப் கூட அப்புறமா ஹாப்பி ப்ளஸ் பண்ணுறாங்க. ஜிம் இதுக்கப்புறம் உனக்கு அப்பா அம்மா நாங்கள் ஓகேவா, சரி நான் இருக்காங்க நம்பிட்டு இருக்காங்க, நாங்கள் இருக்கோம் ஓகேவா, இதுக்கப்புறம் எதுக்கு ஒருப்படாது நாங்கள் இருக்கோம் சரியாக சொல்கிறாங்க. ஜிம்க்கு ரொம்ப ஹாப்பியாக தேங்க்யூ உங்களுக்கு சொல்கிறாங்க. தேங்க்யூலாம் சொல்லக்கூடாது, இதுக்கப்புறம் ஹாப்பியாக இருக்கணும், அந்த லைஃப்பில் மூவ் பண்ணணும் சரியாக சொல்கிறாங்க. ஜிம் ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே சொல்கிறாங்க. டே ஜம்முக்கு சொல்லிட்டாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க, கிட்ட வா சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி கேட்குறாங்க, வா சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறவங்க ஒரு பார்ட்டி கேட்பாங்களோ இருக்கும் அவர் சொல்லி ஜம்ப்டா ஜிம் இங்கே எது சொல்லிட்டு ஜம்ப்பு தான் ஜிம்முக்கிட்ட விட்டு போயிடுறாங்க. இப்போ ஜம்ப் போயிடுறாங்க. என்ன சொல்லிட்டு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்லணும்னு சொல்கிறாங்க. சர்ப்ரைஸ் என்ன அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க உங்களுக்கு வேறு பார்ட்டி வேணுமா அதுக்கு சொல்கிறீங்க. அப்போ ஜம்ப் கேட்குறாங்க. டே பார்ட்டி வேணாம்னு நான் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அது என்ன சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஜிம் ஒன்று லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் ஒரு மாதிரி இருக்கு, என்ன பேசுகிறா சொல்கிறாங்க. நான் தான் ஜிம் லவ் பண்ணுறேன், ஜிம்மில் போய் லவ் பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு ஜம்ப் கேட்குறாங்க. டே அவன் லவ் பண்ணுறான் அப்படி சொல்கிறாங்க. புரியல அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவும் காய் பார்க்குறாங்க. சரி ஓகே இது வரைக்கும் சொல்லாத விஷயத்த சொல்கிறோம் சொல்கிறாங்க. ஏன்டா சொல்லியிருக்கேன் நீ அவன் பிள்ளை சுற்றுறப்ப நாங்கள் கூட வந்துட்டுருக்கோம் சொல்கிறாங்க. ஆமாம் அப்போ நீ லிசன் பண்ணாத விஷயத்த நாங்கள் லிசன் பண்ணோம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படி கேட்குறாங்க. ஆமாம் அதெல்லாம் சொல்லவா அப்படி கேட்குறாங்க. சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்ப் டேவும் காயும் நம்ம டேவும் பார்க்குறாங்க. நான் எனக்கு லவ் அவன்கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணியா சொல்லிட்டாங்க. அவன் ரொம்ப ஆசைக்கு கன்ஃபியூஸ் பண்ணியா அப்போ சொன்னா சரி எனக்கு என்கேஜ் ஆகிடுச்சு ஐம் சாரி சொன்னேன் அவங்க சொல்கிறாங்க. நீ வாங்க நான் ஃப்ளவர் சங்கே விட்டுட்டியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. ஏன்னா ஜம்ப் ரொம்ப அழகாக கன்ஃபியூஸ் போயிருப்பாரு. பெரிய ஒரு இப்படியாக ரோஸ் ஃப்ளவர் ஃப்ரெஷ்ஷாக ஒரு 2 ரோஸ் சொல்லிட்டு ஒரு பொக்கே மாதிரி வாங்கியிருப்பாங்க. ஃப்ரெஷ்ஷாக ரோஸ் ரொம்ப அழகாக இருக்கும். ரோஸ் வீட்டுக்கு கடை வச்சுருப்பாரு. அதில் சின்ன என்கேஜ் ஆகிட்டு சொல்லும்போது ஜம்ப் ட்ராப் பண்ணியிருப்பாங்க. வெட்டி விட்டுட்டு ஒரு மாதிரி இருப்பாரு. டேவும் ஜம்ப் டேவும் காயும் தூரத்தில் பார்த்துட்டு இருப்பாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மைக்கேல் ஜாக்சனாக பார்த்துருப்பாங்க. என்ன பேச சொல்லிட்டு ஏன்னாக்கா ஜிம்மில் சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி எனக்கு ஆச்சு சாரி சீனியர் அப்படி சொல்லிட்டு ரொம்ப எல்லாம் கம்ஃபர்ட் அனுப்பிடுவாங்க. ஆனால் ஜம்ப் ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க. ஜம்ப் ஒரு மாதிரி போயிட்டு இருக்காங்க. காய் பார்க்குறாங்க. காயும் டேவும் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க. டேக் புரியுது சார் எனக்கு வேணான பையன் அவனை பொய்யா சொல்ல முடியும், எனக்கு எனக்கு ஆகல அவங்க லவ் பண்ண சொன்னால் அதுதானே பொய் அதுன்னு சீட்டிங் ஆனால் உண்மை தானே சொல்கிறான் அப்படி சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. இருந்துமே காய்க்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அது எதுக்கு முன்னாடி சரி காய் பார்க்குறாங்க. வா போயிட்டு ஃப்ளவர்ஸ் எடுக்கும் சொல்லிட்டு ஏன்டா சொல்லிட்டாங்க. அவன் லவ் அக்செப்ட் பண்ணிச்சு அப்புறம் ரோஸ் அங்கே வா சொல்லிட்டு இப்போ காய் தான் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. காயும் மட்டும் வராங்க. இப்போமா அவங்க ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டாங்க. ரோஸ் எடுக்கலாம் போக இப்போமா யோசிச்சுடுவான்னு பார்க்குறாங்க. சின்ன சொல்கிறாங்க. யோசிச்சுனா சொல்கிறாங்க. ஏன்டா அப்படி சொல்லிட்டாங்க. என்னடா ஆசை கேட்குறாங்க. நீ ஏன் இப்படி சொன்னா சொல்கிறாங்க. வேறு எப்படி சொல்லணும் சொல்கிறாங்க. ஏன்டா அவங்க மனசில் இருக்கிற சொல்லிடுறாங்க. யோசிச்சு கேட்குறாங்க. என் மனசில் இருக்கிற எப்படி சொல்ல முடியும் சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. இல்லை சரி உங்களுக்கு என்ன எப்படி பிடிக்குமோ எனக்கு உங்களுக்கு பிடிக்கும் நானும் லவ் பண்ணுறேன் அப்படி தான் சொல்லிட்டு ஆனால் எனக்கு எங்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. என் அப்பா அம்மா சொல்லிட்டு பர்சனல் மேரேஜ் பண்ணி சொன்னால் எவ்வளோ ஹார்ட் ஆவார் எவ்வளோ ப்ரோக் ஆவார் அப்படி ஒரு ஃபேக்கான ஒரு கன்சர்ன் கொடுக்க சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க. என்னென்னு ஆமாம் எனக்கு ஒரு பிடிக்கும் லவ் பண்ணுறேன். ஆமாம் எனக்கே அதே மாதிரி லவ் பண்ணிச்சு தப்பு தான். ஒரு பர்சன் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இன்னொரு பர்சன் லவ் பண்ணுறது ரொம்ப தப்பு தான். நான் என்ன பண்ணுறது பிடிச்சிருக்கே லவ் பண்ணிட்டேன் ஆனால் அதை சொல்ல முடியாது சொல்லக்கூடாது அவருக்கு இருக்கிற எவ்வளோ எவ்வளோ ஃபீலிங்ஸாக இருக்கா சொல்லிட்டு இப்போ வந்து நான் இல்லை எனக்கு பிடிக்குன்னு சொன்னாக்கா சரி ஓகே உங்கள் அப்பா நான் பேசுகிறேன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியும் சொன்னால அப்பா எவ்வளோ கோவக்காரங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப கோவக்காரங்க. அவங்க மட்டும் இந்த மேரேஜ் நிறுத்த மாதிரி ஏதாவது விஷயம் பண்ணி ரொம்ப கோவப்படுறது திரும்ப சின்னதாக தப்பு பண்ணால் கூட எங்கள் அப்பா கிட்ட அப்படி கற்றுவார். என் அப்பா வந்து அவ்வளோ ஜென்ம பொண்ணு ஆன்சர் பண்ணுவார். அப்படி இருக்கும்போது அவர் அப்படி பேசுவார். இப்போ நான் எனக்கு வந்துட்டு ஜம்ப் பிடிச்சின்னு சொன்னால் என் அப்பா கூட நான் எனக்கு ஜம்ப் பிடிச்சிருந்து மேரேஜ் பண்ணி வைப்பாங்க. நான் என்னோட ஹாப்பினஸ் எல்லாரும் நினைப்பாங்க. ஆனால் என் அப்பாவை நாங்கள் ஹார்ட் ஆகுதுன்னு பார்க்கும்போது என் அப்பா ஒருத்தர் இன்சல்ட் பண்ணுறது என்னை பற்றியும் என் அப்பா பற்றி அவங்க தப்பாக பேசுகிறது ஃபேமிலி தப்பாக பேசுகிறது பார்த்துட்டு இருக்க மாட்டேன். ஓகேவா எங்களுக்கு ஃபிக்ஸ் ஆன மாதிரி மேரேஜ் நடக்குதுன்னு சொன்னால் நடப்பையன் தான். அவன் வந்து மோசமான ஒரு நடப்பையன் தான். அவனை கண்டிப்பாக கேர் பண்ணி பார்த்துப்பான். எனக்கு அவன் லெவலில் வந்ததே இல்லை ஆனால் எனக்கு லவ் ஜம்ப் மேலே வந்துருக்கு. ஆனால் இது சேர முடியாத ஒரு லெவலுக்கு சொல்கிறாங்க. என்னென்னு கமல் சேராது காதல் அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க பேருக்கு மாறிடுச்சு. என்னடா பேசுகிறேன் நீ சொல்லி பார்த்தேன் வேணாண்டா அது ரொம்ப தப்பாக வேண்டாம் ஓகேவா அவ்வளோதான் சரி காலேஜ் முடிச்சுட்டு போகிறாங்கல்ல உனக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. உனக்கு சொல்கிறாங்க எனக்கு ஒரே ஒரு பர்சன் வந்து லவ் வந்துருக்கு அது ஜம்ப் மேலே தான். ஆனால் எனக்கு இந்த லவ் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க மனசு இது வந்து தேவை காயின் கேட்டுருக்காங்க. என்னன்னு அமௌண்ட் தெரியல. அப்பா அம்மா ஹார்ட் பண்ணி எந்த விஷயம் பண்ண மாட்டேன் எனக்கு அப்பா அம்மா ஹார்ட்டே யாரும் சுற்றின்னு சொல்கிறாங்க. யோஜன் காரணத்தை புரிஞ்சு சரி ஓகே வீடு அப்படி சொல்லிட்டு சால்வ் பண்ணுறாங்க. வேலைமா சொல்கிறாங்கன்னு சொல்லி அப்படியே ரோஸ் சொல்கிறாங்க. இல்லை இது எனக்கு சொந்தமானது இல்லை. எனக்கு இதை பார்த்து எப்படி வச்சுக்கணும்னு தோணும். இப்போ அதை வந்துட்டு அது காஞ்சி போடக்கூட எப்படி வச்சுக்கணும்னு தோணும். அது ரொம்ப தப்பு ஓகேவா. எனக்கு ஃபீலிங்ஸே எனக்கு வந்து சொன்னால் அதை போய் எப்படி இந்த ரோஸ் மட்டும் வச்சுக்க முடியும் சொல்லிச்சுன்னு தான் பார்க்குறேன். இருக்கிற ரிசர்வான பர்சனில் பற்றியா சிமிலுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு அவர் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அது ஹாஸ்பிட்டல் ஐஸ்டெப் ஆகும் ஏன்னு தெரியாது. நானும் விடேஸ் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி வந்துருக்கேன். ஆனால் இதுக்கப்புறம் அது கண்ட்ரோல் ஆகி தான் இருக்கணும். சரி அந்த ஃபீலிங்ஸ் எனக்குள்ளே புதஞ்சிடணும் அப்படி ஸ்லிம் நினச்சிக்கிட்டு அப்படி ஜங்குட்டி யோசிச்சுக்கிட்டு ஆனந்தி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ காயும் டேவும் காதில் வாங்கிறாங்க. அப்படி லெசன் பண்ணி மாற்றி என்னடா அப்படி கேட்குறாங்க. அப்போ அது பையன் லவ் பண்ணுறான் ஆசை கேட்குறாங்க. ஆமாம் நான் லவ் பண்ணுறேன் சொல்கிறாங்க.
அதான் சொல்கிறாங்க இப்போ பார்க்குறாங்க அங்கே பாரு ஜம்ப் கடை சொல்லிட்டா சரியாக சொல்கிறாங்க ஏன் டாப் சொல்கிறாங்க ஜம்ப் கடை சொல்லிட்டா அவங்க அப்படியே பேச நினைக்கிறான் அவன் பார்க்குறல நம்ம டெய்லி பார்க்குறது அவங்க அப்பா அம்மா எப்படி அவங்க அப்பா ட்ராப் பண்ணுறது பிக் பண்ணுறா சொல்லிட்டு அவரும் பாசமாக இருக்காரு ரொம்ப லவ்லி பாசமாக இருக்காங்க ஓகேவா இது செட் ஆகாது ஓகேவா இப்படி தான் இருக்கும் சில பேர் எல்லாரும் சேராக சொல்லிட்டாங்க இல்லைடா சார் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு அவங்க ஃபேமிலிக்கு ஒரு ரெகுலேஷனாக இருக்குது ஓகேவா விட்டு அவங்க பார்த்துப்பாங்க சொல்லிட்டு சொல்லவே வேண்டாம் இவன் எப்படி அவ்வளோ சொல்லாமல் ஹைட் பண்ணுறானோ அதே மாதிரி நம்மளும் ஹைட் பண்ணிடலாம் ஓகேவா சொல்கிறாங்க எனக்கு அவனே சொல்கிறப்ப நம்ம எப்படி தான் சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க என்ன சொல்லிட்டு காமெண்டா தான் கரெக்டாக இருக்கு ஓகேவா அவன் சொல்லிட்டு மட்டும் தான் காயக்கூட்டிட்டு வந்துருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியும் ஜிம்மில் ஜம்ப் லவ் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும் அப்போ தெரிஞ்சு கூட அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க இப்போ அவங்க ப்ரெசென்ட்டில் சொல்லணும் ஜம்ப் டக்குன்னு சேட்டையோ ஷார்ட் பண்ணிருக்காங்க என்ன பண்ணிருக்க சொல்லிட்டு கோவப்படாத ஓகேவா ஃபேட்டு கூட உனக்கு ஓகேவா நாங்களே உங்களுக்கு அவங்க பிடிக்க நினச்சா கூட கார்டு உங்களுக்கு பிடிக்கல எல்லாம் சொல்கிறாங்க எனக்கு கார்டுக்கு தெரிஞ்சுக்கு ஓகே அவங்க கூட இருக்க சொல்லிட்டு ஓகே அதனால தான் உனக்கு உங்ககிட்ட அவங்க கிடச்சிட்டு அவங்க ஒய்ஃப் ஆகிட்டு என்ன சொல்கிறாங்க ஜம்ப் ஒரு மார்க்கு என்ன சொல்லிட்டு ஆமாடா அவன் லவ் பண்ண ஓகேவா இப்போ வரைக்கும் வந்துட்டு சொல்லிருக்க மாட்டேன் இவன் அதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன்னு நினைக்க சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க மேபி நீ நினைப்பா உள்ள இப்போ மேட்ச் பண்ணுறதா தான் அப்படி சொல்கிறான்னு கூட இப்படி சொல்கிறான்னு நினச்சிருக்காங்க சொல்கிறாங்க நான் அப்படி நினைப்பேன் இல்லை மேபி சில பேர் நினைப்பாங்கல்ல ஒன்ட்டா வந்து சொல்லுவானான்னு தெரியாது நாங்கள் சொல்கிறோம் ஓகேவா இதான் நடந்துச்சு இது நாங்கள் ப்ராமிஸாக நாங்கள் டிசைன் பண்ண விஷயம் அப்படி சொல்கிறாங்க இப்போ ஜம்ப் ஒரு மாதிரி இருக்குது இப்போ ஜம்ப் இருக்கா அண்ணன் கொடுக்குறாங்க அண்ணன் சொல்கிறாங்க சரியாக சொல்கிறாங்க எனக்கு உண்மையாக சொல்கிறாங்க என்ன சரியாக சொல்கிறாங்க நீ எதுக்காக ஜிம்முக்கு மேரேஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்பீடாக அவங்க சொன்னாட்டு கேட்குறாங்க அதை சொல்கிறாங்க சொல்கிறாங்க ஜிம் ஆனந்த் ஒரு மாதிரி இருக்குது நான் சொல்லுவேன் நீங்கள் கோச்சு கூட சொல்கிறாங்க கோச்சு கூட சொல்கிறாங்க இப்போ நம்ம ஆனந்த் நம்ம தேஜாக்கா என்ன சொல்கிறாங்க அந்த விஷயத்தை அப்படி ஒரு விஷயம் மாறாமல் சொல்கிறாங்க அப்படி அது எந்த பொய்யே இல்லை இப்போ சொல்லுவோம் கேட்க ஒரு மாதிரி இருக்குது ஸோ ஜிம் என்ன சொல்கிறாங்க ஆமாம் சரி உங்களை ரொம்ப லவ் பண்ணலாம் அவனுக்கு பிடிக்கும் உங்களை பார்க்குறது ஹார்ட் ரைஸ் சொல்லி என்ன சொல்லிட்டு இருப்பா நான் உங்களுக்கு கேட்ப டீஸ் பண்ணுவோம் எங்கே ரைஸ் பார்க்க சொல்லிட்டு எங்கே சொல்லிட்டு காட்டுவோம் நான் கூட வந்து செஸ்ஸில் கை வச்சு பார்ப்போம் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் ஹார்ட் பீட் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் நாங்கள் ஃபன் பண்ணுவோம் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணிப்போம் அப்பாவுக்கு அப்பா கிட்ட கேட்டார் ஜெமின் போட்டா சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டேன் இப்போ போயிட்டு அப்பா எனக்கு வந்துட்டு ஜம்ப் பாசம் பிடிச்சிருக்கு ஃபீலிங்ஸ் வந்துருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் அப்பா என்னை பற்றி நினைப்பாங்க அப்புறம் அப்பாவோட ரெப்புடேஷன் போயிடும் செகண்ட் அப்பா வந்து ஹார்ட் ஆகிடக்கூடாது யார்கிட்டையும் தரகுடி இருக்கக்கூடாது சொல்லிட்டு அவன் சொன்னான் ஆனால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சொல்லி அப்படின்னு சொல்கிறாங்க ஜம்ப் ஒரு மாதிரி இருக்குது அவன் என்ன சொல்கிறாங்க அவன் லவ் பண்ண அப்படி சொல்கிறாங்க ஜம்ப் கேட்டது ஒரு மாதிரி திரும்பி பார்க்குறாங்க அதை கூட அவங்க சொல்ல மாட்டாங்க உங்ககிட்ட அப்படி சொல்கிறாங்க என்னத்துக்கு சொல்ல மாட்டேன் அவனுக்கு அது சொல்கிறதுக்கு தைரியமே இல்லை எனக்கு இப்போ சொன்னால் ஒரு மாதிரி நினச்சிப்பீங்க இல்லையா சொல்கிறாங்க ஏன்னா யாராவது அப்படி யோசிப்பாங்க சொல்லிட்டு அவன் சொல்ல மாட்டான் சொல்கிறாங்க நான் அப்படி நினைக்க மாட்டான் அவன் ஏன் ஜீவன் போய் சொல்ல மாட்டான் அது ஜங்கு சொல்கிறாங்க அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு லவ் பண்ணானா சொல்லி பார்த்துட்டே இருக்காங்க நான் எப்படி அவனை பார்த்தோம் அதே மாதிரி அவனை பார்த்தேன் நான் சொல்லிட்டு ஜம்பு திரும்பி பார்த்துட்டே இருக்காங்க அப்படி ஒரு மாதிரி இருக்குது ஒரு டைட்டாக ஹக் பண்ணி தோடுது நான் அமைதியாக கன்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க ஃபைனல் மேரேஜ் முடிச்சுட்டு என்ன நான் ஜிம்மும் கிளம்புறாங்க ஓகே நான் கிளம்புற சொல்கிறாங்க ஓகே சொல்கிறாங்க இப்போ ஜிம்முக்கு ஜம்போட பேரண்ட்ஸ் 4 பேர் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க ஜிம் பார்க்குறாங்க ரொம்ப ஹாப்பியாக வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு ஒரு வீடு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பார் வீடேஸ் ஒரு அப்பார்ட்மெண்ட் ஹோமில் இப்போ பார்த்தா ஒரு வீடு ப்ராப்பராக வீட்டுக்குள்ளே வராது இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க ஜிம்மில் ஹேண்ட் பண்ணி கூட்டு வராங்க ஜிம் பார்க்குறாங்க ஜம்கா சொல்கிறாங்க ஜம்ப் பார்க்குறாங்க ஜம்க்கு ஜிம்மு பேசக்கப் பண்ணி டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க எனக்கு அந்த வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளே வந்துட்டாங்க அவங்க ஜிம்மில் வந்திருப்பாங்க வந்ததுக்கப்புறம் தான் ஜிம்மு டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க அந்த கிஸ்ஸில் ஃபுல் லவ் அண்ட் எமோஷனல் மட்டும்தான் ஜிம் அதே கிஸ் பேக் பண்ணுறாங்க பேக் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ கிஸ் பேக் பண்ணுறாங்க ஐ லவ் யூ சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க ஜம்கா சொல்கிறாங்க ப்ளீஸ்மா ஆக்சுவலி ஹைட் பண்ண எதாவது சொல்லிட்டா ஐ லவ் யூ டூ சொல்கிறாங்க ஜம்முக்கா சொல்கிறாங்க அப்படி சொல்ல ஐ லவ் யூ டூ சொல்கிறாங்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி அது சொல்கிறாங்க எனக்கு தெரியும் ஓகேவா எனக்கு தெரியும் சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க நீ கோவப்படுறாரு ஓகேவா என்கிட்ட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க ஓகேவா சொல்கிறாங்க என்கிட்ட ஹைட் பண்ணுறதுல சொல்கிறாங்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி அது சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது ஓகே ஒன்று மாதிரி பையன் கிடைக்க அங்கே ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும் தெரியுமா ஒன்று மாதிரி ஒய்ஃப் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும் சொல்லிடாம தங்கலாம் ஐ லவ் யூ சொல்கிறாங்க ஐ லவ் யூ டூ ஜம்முக்கா சொல்கிறாங்க ஜம்முக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க நினச்சி கூட பார்க்க பரவாயில்ல என்ன வச்சுருக்கேன் தெரியுமா நான் ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க ஆமாம் இது என்ன சொல்கிறது கேட்குறாங்க இது சொல்கிறாங்க ஜிம்மில் என்னதுக்கு ஐஎம்யூ யுவார்மி இது என்னது கேட்குறாங்க இப்போ ஜம் பார்க்குறாங்க என்னோடது நான் முன்னாடி சொல்கிறாங்க இது சொல்கிறாங்க இதை நம்ம பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு எனக்கு தான் தோணுச்சு ஓகேவா நீ நர்வஸாக நல்லா சொல்கிறாங்க ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க ஆமாம் சொல்கிறாங்க அப்புறம் ஹேண்டை பிடிச்சா சொல்கிறாங்க ஆமாம் அந்த செகண்ட் எனக்கு இதான் தோணுச்சு ஓகேவா நீ என்னோடது நான் உன்னோடது எனக்கு தோணுச்சு அந்த ரீசனால் மட்டும்தான் நான் அவளுக்கு எப்படி ஒரு ரிங்கை வந்து வாங்கணும்னு நினச்சேன் அதை வாங்கி வச்சுட்டேன் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி வந்து வாங்கினேன் நான் எனக்கு எப்படியும் ஒன் டே வந்து மேரேஜ் ஆகும் சொல்லிட்டு நானே எனக்கு ஒரு கற்பனை வளர்த்துட்டேன் உனக்கு எந்த இருக்குன்னு தான் தெரியாமல் நான் கூட ரிங்கு வாங்கிட்டேன் யாருக்கும் தெரியாமல் யூனிக்காக இந்த ரிங்காக நானே ஆர்டர் பண்ணி நானே ஏர்ன் பண்ணி வாங்கினது அதுவும் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினது சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நீ எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சு கூட என்னால் ஏற்றுக்க முடியல அது ரிங்கை என்னால் தூக்கி போட முடியல நான் தூக்கி போட விரும்பலை அந்த ரிங்கு இன்னொரு பர்சன் கொடுக்குற விருப்பமும் இல்லை அது போட்டால் அவன் கையில் மட்டுமே போடணும் இல்லைனாக்கா அது அப்படியே இருந்துடணும் வேறு பர்சன் மேரேஜ் பண்ணிக்கலான்ற தாட்லேயே வந்துச்சு சம்டைம் எனக்கு தோணும் நம்ம எப்படி இருக்கோம்னு சொல்லிட்டு எல்லாம் மூவ் பண்ண முடியாமல் அப்படியே சொல்கிறாங்க ஜெவுக்கு மாதிரி ஜம்புக்கு சொல்கிறாங்க ஏன் அந்த அளவுக்கு சொல்கிறாங்க ரொம்ப லவ் பண்ண எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல ரொம்ப பிடிக்கும் உனக்கு விட்டு கொடுக்க முடியாது நீ என்னோட மாதிரி சொல்லிட்டே இருக்குமா எனக்கு தோணும் இது எங்கள் அவனுக்கு பைத்தியமா நீ இப்படி இன்னொரு பர்சன் சொன்ன மாதிரி ஒய்ஃபை போயிட்டு ஒன்னோட சொல்லிக்கிறா சொல்லிட்டு தோணும் ஆனால் என்ன தெரியல நீ என்னோட நினச்சிட்டு நான் என்னோட ஐடியா ஜம் கேட்குறாங்க எனக்கு ஒரு மாதிரி இல்லை ஜம்கா ட்ரூ லவ் வந்துட்டு எப்பவும் சென்ஸ் சொல்லுவாங்க கொஞ்சம் டைம் எடுக்கும்
ஆனால் அது கண்டிப்பாக வந்துட்டு அந்த தோற்று போகாதோடு சொல்கிறாங்க. ஜெம் பார்க்குறாங்க. உண்மைதான், நீ எனக்கு வரும் சத்தியம் நினச்சி பார்க்குறதுமா யூஸ் எனக்கு அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னேன். அம்மா சொன்னாங்க இல்லை இப்போ நான் சரியாயிடும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குன்னு நினச்சா வந்தோம். நாங்கள் வந்ததுக்கப்புறம் லைஃப் சேஞ்ச் அவங்க சத்தியமாக நினச்சி பார்க்கல. நீ யூஎஸ் வந்திருக்க நான் உனக்கு ஏற்படல தெரியுமா? ஏன் பண்ணாக்க நீ வந்துட்டு மேரேஜ் ஆகிருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் உனக்கு என்ன பண்ண போகிற? உன்னை பார்க்காம இருக்கே கொஞ்சம் ஃபீலிங்ஸை கண்ட்ரோலாக பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு அப்படின்னு நினச்சேன். ஆனால் நான் உன்னை பார்த்தாலும் பார்க்காட்டியும் நீ பக்கத்தில் இருந்தாலும் இல்லாட்டியும் ஆனால் அவங்ககிட்ட உன் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் கூட குறைவிட தெரியுமா? அப்படி இருந்துச்சு தெரியுமா செஞ்சு அப்படின்னு சொல்லி ஜம்ப் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மி ஜம்ப் டைட்டாக ஹெல்ப் பண்ணிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்பா அம்மா இது கண்டிப்பாக என்ன பார்த்துட்டு இருப்பாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. எனக்கு அப்பா பார்த்த பையனும் சரி அவங்க ஃப்ரெண்டும் சரியில்லாதவங்க சொல்லிட்டு அப்பாவுக்கு தெரியாமல் போயிடுச்சுல. இப்போ தெரிஞ்சிருக்கல. இப்போ பார்த்துட்டு இருப்பாங்களே. இப்போ அவங்கள மேரேஜ் பண்ணியிருக்க அப்பா கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பாங்க. அப்பா அம்மாவே கண்டிப்பாக ப்ளஸ் பண்ணுவாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. ஜம்ப் பார்க்குறவங்க கண்டிப்பாக ப்ளஸ் பண்ணுவாங்க. அப்பா அம்மா எதுக்கு ரீசன் ஆனவங்கள உனக்கு எதுவும் பண்ண தோண்டியா சொல்கிறாங்க. எனக்கு ரிவெஞ்ச் எடுக்க வராது ஜம்க்கா. நான் மனசில் அவனோட ப்ரே பண்ணிட்டுருக்கேன். என் அப்பாவோட டெட்டுக்கு ரீசன் ஆனவங்க கண்டிப்பாக வண்டி பனிஷ்மெண்ட் அனுபவிப்பாங்க. அது கண்டிப்பாக வண்டி நடக்கும். நான் எவ்வளோ ப்ரே பண்ணுறேன் தெரியுமா சொல்கிறாங்க. ஈவன் நான் ஒரு டேஸ் பிஃபோர் யூஎஸ்ல நான் பார்த்தேன். சுனோ அவங்க ஒய்ஃப் அவங்க குழந்தை 3 பேரை சொல்கிறாங்க. ஏன்னா இந்த அன்றைக்கி மேரேஜில் நான் ஸ்டாப் ஆகிட்டு அவங்களுக்கு இன்னொரு மேரேஜ் நடந்தப்போ சொன்னாங்க என் அப்பாவுக்கு வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். மற்றபடி எனக்கு அவங்க மேலே விருப்பம் இல்லை. ஒரு டேஸ் பண்ணக்க ஒரு மேரேஜ் பண்ணிக்க சொன்னாங்க. எனக்கு அது விருப்பமும் இல்லை. இன்னொரு பர்சன் அப்படி மேரேஜ் பண்ணிக்க அவசியம் இல்லை. எனக்கு அவங்க பிடிக்கவும் இல்லை. எனக்கு அந்த டே இல்லை அப்பா அம்மா சேவை மட்டும் போதும். அவங்க வீடு வரைக்கும் நான் போனேன். எனக்கு அப்படி கூட போயிருக்க மாட்டேன். எனக்கு மேரேஜ் விருப்பமும் இல்லை. அப்பா அம்மாக்காக மட்டும்தான். அவங்கள மனசில் வச்சுக்கிட்டு இன்னொரு பர்சன் மேரேஜ் பண்ணிக்க சொல்லி சொல்கிறாங்க. ஜம்க்கு ஒரு மாதிரி இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அப்பா அம்மா ஹாப்பியாக இருக்குன்னு நினச்சேன். எனக்கு சின்ன வயசுல அப்பா அம்மா பார்த்து பண்ணாங்க ஒவ்வொன்றும். எனக்கு அப்பா அம்மா ஃப்ரெண்டு மாதிரி இருந்தாங்க. அவங்க ஹாப்பியாக இருக்குன்னு நினச்சேன். அதுக்காக மட்டும்தான் எல்லாத்தையும் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அவங்க ரெண்டு மேரேஜில் ரீசனால் தான் மேரேஜே வந்துட்டு அவங்க ரெண்டு ரீசன் அவங்க நினச்சி பார்க்க சொல்கிறாங்க. பாடாமா அவன் தப்பு எதுவும் இல்லை சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் அப்பா இப்போ ஹாப்பியாக இருப்பாங்க சொல்கிறாங்க. அந்த பர்சன் அப்படியே விட்டுறதா சொல்கிறாங்க. வேறு என்னாச்சும் அவங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு சரி ஓகே 2 days வெயிட் பண்ணுறேன் நான் வரேன் சொல்கிறாங்க. எங்கே போகிறீங்க சொல்கிறாங்க. கொஞ்சம் ஒர்க் இருக்குது முடிச்சுட்டு வருவா சொல்கிறாங்க. ஒர்க்கா என்ன ஒர்க்கு சொல்கிறாங்க. அது கொஞ்சம் ஒர்க் இருக்குடாம்மா நான் முடிச்சுட்டு வரேன். எனக்கு நான் சடனாக அங்கே வந்து நான் ரிட்டர்ன் வந்துட்டோமா ஒர்க்கில் அப்படி பெண்டிங் இருக்குது. 2 days டைம் தெரிய வந்துடுறேன் சொல்கிறாங்க. அப்படியா தனியாக இருக்கணுமா கேட்குறாங்க. இல்லை அம்மா இருக்காங்க. ஓகே அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க இரு நான் வந்துடுறேன் சொல்கிறாங்க. ஜம்காக வெயிட் பண்ணுறேன் சொல்கிறாங்க. கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன் ஜம்காகவும் சொல்கிறாங்க. இப்போதைக்கு எனக்கு இருக்கிறது நீங்கள் மட்டும்தான். எனக்கு தெரியும் அங்கிள் ஆண்டி எல்லாமே இருக்காங்க பாசமாக இருக்கான்னு சொல்கிறாங்க. எனக்கு நீங்கள் மட்டும்தான் ப்ளீஸ் வந்துட்டு எங்கே சொல்கிறாங்க. வந்துட்டு எங்கே போக மாட்டேன். நீயே சொல்ல வந்துட்டு எங்கே போக மாட்டேன். யூ ஆர் மை டெஸ்டினி ஓகே இரு நான் வந்து 2 days மட்டும் தான் சொல்கிறாங்க. ஜிம்மினும் சரியாக சொல்கிறாங்க. இப்போ ஜம்மும் கீழே போயிட்டாங்க. அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க சரிப்பா ஜம்மும் சொல்கிறாங்க. அம்மா ஜிம்மி பார்த்துக்கோங்க 2 daysக்கு சொல்கிறாங்க. 2 daysக்கு எங்கே போகிற அப்படி கேட்குறாங்க. கொஞ்சம் ஒர்க்குமா சொல்லிட்டு என்னடா இப்போ தானே மேரேஜ் பண்ணி கூட்டி வந்து அதுக்குள்ளே ஒர்க்குன்னு சொல்லிட்டு போகிறா சொல்கிறாங்க. அம்மா நான் வரேன் நீங்கள் பார்த்துக்கோங்க சொல்லிட்டு போயிடாரு. என்னங்க சொல்கிறேன் அந்த பையன் சொல்கிறாங்க. ஏதாவது ரீசன் இருக்குமா அப்படி ஜம் கூட அப்பா சொல்லிட்டாங்க. 2 days ஜம்க்கு எங்கே போனாங்கன்னு தெரியல. ஃபோன் பண்ண டெக்ஸ்ட் பண்ணல. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜம்க்கு எங்கே போனாங்க சார் ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே வந்துடுவாங்க. ஜிம்மில் வெயிட் பண்ணிருக்காங்க. ஜம் கடமை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக அழகாக பார்த்துக்கிறாங்க. ஜிம்மில் வந்து 5 years ஆஃப்டர் கொரியாவது இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குமா அப்பா நான் இப்போ சேஃபாக ஃபீல் பண்ணா தெரியுமா ஜிம்மி சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க ஹாப்பியாக இருப்பீங்க ஸோ ஜிம்மி நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ அப்படி 2 days ஆஃப்டர் தான் இப்போ நம்ம ஜிம் என்ன உட்காந்துருக்காங்க சோஃபாவில். நம்ம எப்படினாக்கா அவங்க மனசில் நினச்சிட்டு இருக்காங்க அப்பா அம்மா ஹாப்பியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படி நினச்சி தான் சோஃபாவில் உட்காராங்க. ஜம் கூட பார்க்குறாங்க. பாப்பா டிவி பார்க்கலாம் சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணுறாங்க. டிவி ஆன் பண்ண அங்கே பிரேக்கிங் நியூஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ ஜங்கட அப்போ பார்க்குறாங்க. பிரேக்கிங் நியூஸ் சொல்லிட்டு லேப்டாப் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. டக்குனு லேப்டாப் ஓரம் வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பிரேக்கிங் நியூஸ் சொல்லிட்டு நம்ம ஜங்கட அப்போ பார்க்குறாங்க. ஜங்கட அம்மா பார்த்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஸ்னோட அப்பா இருக்காருடா அவர் தான் அரெஸ்ட் ஆயிருக்காரு. எல்லாம் பார்த்துருக்காங்க. இவரை சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கடம் பார்க்குறாங்க. ஜிமின் இவர் தான் உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டை சொல்கிறாங்க. ஆமாம் ஆண்டி சொல்கிறாங்க. பார்த்தாக்கா அவருடைய அந்த ப்ராப்பர்ட்டி எதுவுமே பேங்க்ரப்ட் பண்ணிட்டாங்க. பேங்க்ரப்ட் ஆகிருக்க சொல்கிறாங்க. பேங்க்ரப்டாக சொல்கிறாங்க. எப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அவரோட இதெல்லாமே பேங்க்ரப்ட் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் அவருக்கான ஜட்மெண்ட் வந்து இன்றைக்கே நடந்ததுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கே சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. இப்போ தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆமாம் இப்போவே அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போவே எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹைலைட்டாக பார்த்துட்டு இருக்காங்க. என்னவா இருக்கும் எதனால சடனாக சொல்லிட்டு ஜிம்முக்கு புரியல என்ன நடக்க சொல்லிட்டு ஜங்கோட அம்மா மட்டும் லைட்டாக கெஸ் பண்ணுறாங்க. வேலையை ஜங்கோட வேலையாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அந்த பர்சனுக்கான எல்லா எப்படினாக்கா கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு அவங்க விசாரிச்சுட்டாங்க. விசாரணைலாம் முடிச்சுட்டு அவங்க தண்டனையை அறிவிச்சிட்டாங்க. ரிசல்ட்டுமே வந்துச்சு. என்னக்கா தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. சரி தூக்கு தண்டனை அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. எதனால நிறைய பேர் கொஸ்டின் பண்ணுறாங்க. அது எப்படி உடனே ஒரு பர்சனுக்கு சொல்கிறாங்க. இப்போ தான் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறாங்க. 5 years பிஃபோர் வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டுக்கு என்ன பண்ணாரு சொல்லிட்டு இப்போ இவருக்கும் பேங்க் டைரக்ட் சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிப்பாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு விசாரிச்சிருப்பாங்க. அப்போ அந்த பர்சன் சொல்கிறாங்க நான் பண்ணவே இல்லை யாரும் செக் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு செக் பண்ணியிருக்காங்க எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. யாரும் செக் பண்ணியிருப்பாங்க சொல்லிட்டு எப்படி செக் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்கும்போது அவர் 5 years பிஃபோர் ஜிம்மில் அப்பா
ஜாமுக்கு என்ன பண்ணாங்களோ அது அப்படியே சொல்கிறாரு. இப்படி தான் பண்ணியிருப்பாங்க, இப்படி தான் மாட்டிட்டு இருப்பாங்க, என் கம்பெனி இப்படி கொண்டு வச்சிருப்பாங்க, அப்புறம் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க சொல்லும்போது, அப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்களா யாருக்காவது கேட்கும்போது அவங்க மாட்டிக்கிறாங்க சொல்லுங்க சொல்லி கேட்கும்போது, ஏன்னா சிபிஐ விசாரணை இல்லையா, ரொம்ப சிவியராக போயிருக்கும். அதுவும் வேறு யாரும் ஜாமுக்கு தான் ஸ்பெஷலாக ஒரு பர்சன் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க திரும்ப முன்பு வரணும்னு சொல்கிறாங்க. அதை ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. ஆமாம், நான் பண்ண 5 இயர்ஸ் பிஃபோர் ஃப்ரெண்டுக்காக நான் என் ஃப்ரெண்டு விஷயத்தை இப்படி பண்ணேன், அது என்ன சேவ் பண்ணிக்காக பண்ணிட்டேன், அதெல்லாம் பண்ண மன்னிச்சுக்கோங்க சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அவங்க ரெடியாகவே இல்லை. 5 இயர்ஸ் பிஃபோர் உங்களால் ஒரு ஃபேமிலி சஃபர் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க பையனோட மேரேஜ் ஸ்டாப் ஆயிருக்கு. செகண்ட், அந்த பர்சன் ஜெயிலுக்குள்ளே போயிருக்காங்க. எந்த ஒரு தப்பும் பண்ணாத ஒரு ஹியூமன் ஜெயிலுக்குள்ளே போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு அவங்க வரக்கூடாது எப்படியாவது சேர்த்து இறந்து போய் வந்திருக்காரு. அவங்க ஒய்ஃப் அவங்க இறந்து போகிறதுக்கு நீங்கள் தான் ரீசன். எனக்கு எல்லாரும் அந்த சுச்சுவேஷன் உருவாக்குனது நீங்கள் தான். அவங்க நல்லா ஒரு ஃபேமிலியாக அந்த ஃபேமிலியை உடைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜட்மெண்ட்டில் கொடுத்துட்றாங்க. நீங்கள் வந்துட்டு வாழ தகுதியாக ஒரு பர்சன், ஒரு ஃபேமிலி உடஞ்சி போயிருக்கு, இவ்வளோ தப்பு நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அதை தாண்டி உங்களுக்கு மேலே ஏகப்பட்ட லீகல் கேஸ் இருக்குது. அது யாரும் வந்து உங்கள்கிட்ட மூவ் பண்ணவே இல்லை. என்ன ரீசனாக்கா உங்கள் மணி பவர் வச்சு எல்லாத்தையும் வந்துட்டு கன்ட்ரோல் பண்ணியிருக்கீங்க. இனிமேல் அது சரியாக சொல்லி இப்போ ஜட்மெண்ட் எழுதிட்டாங்க, தூக்கு தண்டனை வச்சுட்டாங்க. ஃபைனில் அவருக்கு தூக்கு தண்டனை கிடச்சிருச்சு. ஜிம்முக்கு மாறிக்கு ஜிம் பார்த்துருக்காங்க. ஜிம் கூட பார்க்குறாங்க திரும்பி ஜிம் பார்க்குறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க, இதுவும் ஹஸ்பண்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜம்முக்கு சொல்கிறாங்க. ஆமாம், ஜம்ப் பண்ணது தான் ஓகேவா சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அங்கிள் ஆண்டி இவங்க அப்பா அம்மா ஹார்ட் ஆயிருக்காங்கல்ல, சும்மா வச்ச முடியுமா சொல்கிறாங்க. ஏன்னா அம்மா அப்பா பாவம் இல்லையா, அவங்க என்ன சொல்லி அவங்க 2 பேரும் ஹார்ட் ஆயிருக்காங்க. நீ இவ்வளோ சஃபர் ஆனதுக்கு எல்லாத்துக்கும் ரீசன் அவங்க தானே சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி தண்ணி இவ்வளோ லவ் பண்ணாங்க ஜம்முக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோத்துக்கும் இவங்களுக்கு ஒரு லவ் சொல்லி லவ் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. லவ் சொல்லிக்கவே இல்லை. அவர் ஒன் சைட் லவ் பண்ணிப்பார், இவர் ஒன் சைட் லவ் பண்ணிப்பார். ஆனால் சொல்லியிருப்பார், இவர் அக்செப்ட் பண்ண பண்ணிக்கல. அப்படி இருந்தும் கூட அதுக்காக நீங்கள் எதுவுமே பண்ணவே இல்லையான்னு எனக்காக எப்படி இப்படி சொல்லிட்டு ஜிம்மில் ஏற்றுக்கவும் இல்லை. ஜிம் பார்க்குறீங்க இந்த அளவுக்கு லவ் பண்ண முடியுமா ஜம்முக்கு ஒரு நாளாக ஜிம்முக்கு ஒரு மாதிரி அழுகு வருது. இப்போ ஜம்முக்கு தான் அங்கே ஜட்மெண்ட் கொடுத்து அவருக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கே வராரு. இப்போ ஜம்ப் வராங்க வீட்டுக்கு, ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜம்ப் அம்மா பார்த்துருக்காங்க. ஜிம் ஓடி போயிட்டு ஜம்ப் ஜம்ப் ஆகிறாங்க. ஜம்ப் கேட்ச் பிடிச்சிருக்காங்க. என்னடமா சொல்கிறாங்க. ஜிம்மின் அவரோட பேச அப்படி ஜம்ப் நெக்கில் வச்சு புதைச்சிக்கிறாங்க. ஜம்முக்காக சொல்கிறாங்க. ஜம்ப் பார்க்குறேன் என்னாச்சு கேட்குறாங்க. ஏன் ஜம்முக்காக சொல்கிறாங்க. என்னோட அங்கிள் அடி இறந்ததுக்கும் என் ஜிம் சஃபர் ஆனதுக்கும் நான் வந்து ரிவெஞ்ச் எடுக்க வராவா, என் குழந்தைக்கு ரிவெஞ்ச் எடுக்க வராது ஓகேவா, நான் சும்மா இருக்க முடியுமா, அவங்க பண்ண தப்புக்கு அவங்க தண்டனை அனுப்பிச்சு அவங்க சரியா திஸ் இஸ் கால்டு கர்மா அப்படி ஜம்ப் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜம்முக்காக சொல்கிறாங்க. ஆமாம், அவங்க பண்ண தப்புக்கான பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டு சரியாக சொல்கிறாங்க. நான் உனக்குன்னு சொல்கிறாங்க, எனக்குன்னு இது பண்ணுன்னு சொல்கிறேன். என் லவ் பண்ணியிருக்கேன், ட்ரூவாக லவ் பண்ணியிருக்கேன், அது கூட ஹைட் பண்ணியிருக்கேன் அங்கிள் ஆண்டிக்காக சரியா, நீ ஒரு பியூர் சொல்கிறேம்மா, உனக்காக என்ன பண்ணுவேன் சரியா சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜம்ப் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு கம்ப்ளீட் இயர்ஸ் ஃபாலோட்டு ஜம்கா எல்லாமே சொல்கிறாங்க. லவ் லாஸ்ட் ஜம்முக்கு டைட்டாக படிக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜம்ப் படாமல் பார்க்குறாங்க. இங்கே பார்ப்பா போயிட்டு கூடி ஓகேவா சார் 2 days ஆஃப்டர் வந்து ரொம்ப டயர்டாக இருப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க. குடிக்கலாமா கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜம்முக்காக சொல்கிறாங்க. குடிக்கலாமா அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி காசு சொல்கிறாங்க. குடிச்சிட்டு அங்கிள் டிப்ரெஸ் முடிச்சுட்டு போகலாமா சொல்கிறாங்க. ஜிம்மு பார்க்குறாங்க. அப்பா அம்மா பார்க்க அப்பா அம்மாவோட போய் பார்த்துட்டு ட்ரெஸ்ஸிங் ஃப்ரெண்ட் விடலாமா சொல்கிறாங்க. ஜிம்மு சரி சொல்கிறாங்க. ஜம்ப் ஜிம் 2 பேர் போகிறாங்க. ஜிம்மு குளிக்கிறாங்க. ஜம்முக்கு குளிக்கும்போது கூட பேபி மாதிரி குளிக்க வைக்கிறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஜம்முக்கு ஹக் பண்ணிட்டே இருக்காரு. அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, இவ்வளோ லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு டைட்டாக 5 வருஷமா தனியாக இருப்பார், யாருமே இல்லை. இதுக்கப்புறம் லைஃபே இல்லை, மேரேஜ் பற்றி யோசிச்சிருக்கவே மாட்டார். இதுக்கப்புறம் இப்படியே இருந்து நினச்சிருப்பாரு. ஆனால் ஒரு ஏஞ்சல் மாதிரி பாசம் வேறு நம்ம ஜம்கா ஒரு ஏஞ்சல் மாதிரி நம்ம ஜிம் லைஃப்பில் வந்திருக்காங்க. அவ்வளோ அழகாக அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. 2 பேர் ரெடி ஆகிட்டு போகிறாங்கம்மா, நாங்கள் அங்கிள் 2 போய் பார்த்துட்டு வரணும்னு சொல்கிறாங்க. சரி பார்த்து சொல்கிறாங்க. அவர் சிமெண்ட்டுக்கு போகிற கூட சொல்ல அங்கிள் 2 போய் பார்த்துட்டு வரணும்னு சொல்கிறாங்க. டேரெக்டாக போகிறாங்க. போயிட்டு அந்த சிமெண்ட்டுக்கு மீட் பண்ணுறாங்க. அங்கிள் ஆண்டி இங்கே பாருங்க, எனக்கு தெரியும் ஓகேவா, நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் விட்டுட்டு போகிறப்ப என்ன நினச்சிருப்பீங்க, எனக்கு தெரியும் ஓகே, ரொம்ப சஃபர் ஆகிட்டீங்கல்ல, தெரியாத ஒரு பர்சனை ஃப்ரெண்டாக வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. அது எல்லாத்துக்கும் வந்து இப்போ நீங்கள் ஜிம்மில் மீட் கொண்டு வந்துட்டேன் சரியா, அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான், அவனை நான் ஹெல்ப் பண்ணிட்டேன், எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணிவிடுவேன், பத்திரமா பார்த்துப்பேன் ஓகேவா, நீங்கள் பார்த்துக்குவேன் நான் பார்த்துப்பேன், நீங்கள் கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பேன் நம்பர் ஓகே, நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மோட ஹார்ட் பிடிச்சிக்கலாம் நியூட்ரல் பண்ணுறாங்க. அப்படியே லவ் பண்ணுறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் ஹாப்பி ப்ளஸ் பண்ணுற பிறகு ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா, அப்பா பார்த்தீங்களா ஜம்முக்கு எவ்வளோ பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் பயப்படுவீங்களா, நான் தனியாக இருக்க சொல்லிட்டு 5 வருஷமாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களான்னு தனியாக இருக்கேன் கஷ்டப்பட சொல்லிட்டு இனிமேல் வந்து கஷ்டம் வேணாம் ஓகேவா, நீங்கள் ரொம்ப நிம்மதியாக இருக்கலாங்க, அதனால நீங்கள் கண்டிப்பாக நிம்மதியாக இருங்க. எனக்கு என்னை பார்த்துக்க ஏஞ்சல் மாதிரி ஜம்கா ஜிம்னு சொல்கிறாங்க. ஜம்க்கு ஒரு மாதிரி ஜம் பார்த்துருக்காங்க. நான் இருக்கேன் ஓகேவா சொல்லிட்டு இப்போ ஜிம் ஜம்க் அங்கே தான் பண்ணுறாங்க. பல வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ நம்ம 1 வீக் ஆஃப்டர் தான் ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா நானும் ஆஃபீஸ் சொல்கிறாங்க. ஜம்க் பார்க்குறீங்க இல்லைடாம்மா, நீ நிறைய ஒர்க் பண்ணிட்டேன் இல்லை ஜம்கா ப்ளீஸ் ஜம்கா, நான் ஆஃபீஸ் வரேன் ஜிம் கிட்ட கட்டிட்டு இருக்காங்க. ஜம்கா நம்ம பார்க்குறாங்க. அம்மா கூட்டிகிட்டு போ, வீட்டில் தான் போராட்டி காசு சொல்கிறாங்க. இல்லை மாதம் கூட்டிகிட்டு போவோம், அதுவும் நல்லா தானே இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஜம் பார்க்குறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஆஃபீஸ் போகிறாங்க. ஜிம் போய்ட்டு நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. ஜம் பார்க்குறாங்க. ஓ சார் இவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க அங்கேயும் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க பாருங்க யார் இவ்வளோ ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. வாசு போகிறாங்க. ஜிம் கிட்ட போகிறாங்க. என்ன சொல்லிட்டு இவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க ஓகேவா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அதுன்னு சொல்கிறாங்க. ஜம்காவுக்கு ஏஜ் ஆகுதாம்மா, அப்புறம் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க
ஜங்காவுக்கு ஒரு பேபி தெரியா கேட்குறாங்க. ஜிம்முக்கு அவருக்கு ஷையாக இருக்கா? சொல்கிறாங்க. ஆமாம், ஜங்காவுக்கு ஏஜ் ஆகுதான். அதே ஜிம்முக்கு ஒரு பேச மாறுபடுது. ஏன்டா என்னாச்சு கேட்குறாங்க. உனக்கு பேபி சொல்கிறாங்க. பேபி பார்த்துக்கிட்டா என்ன யார் பார்த்துப்பா சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறாங்க. பேபி பார்த்துக்கிட்டா என்ன யார் பார்த்துப்பா? நீங்கள் பேபி தானே பார்த்துப்பீங்க, என்ன யார் பார்த்துப்பா? நீங்கள் எனக்கும் லவ் கேரில் வேணும்ல. இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் நான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன். அதுவும் நான் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு மேரேஜ் லவ் லைஃப் எல்லாமே ஹாப்பியாக இருக்குது. இப்போ பேபின்னு வந்தாக்கா அதையும் பார்த்துப்பீங்க, என்ன யார் பார்த்துப்பா? ஜிம்முக்கு ஒரு மாதிரி பாவமாக கேட்டிருக்காங்க. ஜங்க் அப்படி ஜிம்மிட்டியா பேச கப்புன்ட்டு டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. எல்லாமே நான் இருக்கும்போது சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு மட்டும்தான் பேபிலாம் கொஞ்சம் லேட்டாக தான் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஏன் அவளுக்கு ஃபஸ்ட்டு வேறு கம்மின்னு சொல்கிறாங்க. பேபி நம்ம பார்த்துக்கலாம், அப்பா பார்த்துப்பாங்க சரியாக சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பேபி வந்து அப்பா பார்த்துப்பாங்க சரியாக சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இருந்தாலும் சொல்கிறாங்க. ப்ராமிஸாக பேபியா அப்பா அம்மா பார்த்துப்பாங்க கிட்ட சொல்கிறாங்க. இல்லை சின்ன கூட இனிமேல் தானே பேபிலாம் பிறக்கும், அதை இப்போ தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, பேபி பிறந்துட்டு போய் அந்த பேபி பிறந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க. அப்போல்லாம் முடியாது விட்டு, எனக்கு பேபி வேணும் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. எனக்கு பேபி வேணும், 20 ஏஜ் ஆகுதுல்ல, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேபி சுற்றிட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. உங்களுக்கு அப்படின்னு ஏஜ் ஆகுது, இப்பவும் பார்க்குறது சொல்கிறாங்க. அழகாக தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹார்ட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஒரு பேபி பற்றி நடக்கும் தோணும் சொல்கிறாங்க. பேபி தானா நாரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் நீ என் பேபி தானேன்னு சொல்லல, எனக்கு ஒரு பேபி வேணும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ப்ராமிஸ் பண்ணாங்க. பேபி வந்தால் கூட என்னதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக பார்த்துக்கணும், என்னதான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் என்னதான் ஃபஸ்ட்டு கிஸ்ஸு ஃபஸ்ட்டு ஹக்கியாக எனக்கு தான். அவங்க எப்போ வீட்டுக்கு வந்தாக்கா ஃபஸ்ட்டு என்ன தான் பார்க்கணும், அதுக்கப்புறம் பேபி ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம் இப்போ பேச சொல்லிட்டு எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அவ்வளோதானே சொல்கிறாங்க. சரி ஓகே. ஜங்க் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஐஃபோன் ஒரு 3 days சாப்பிட்டு தந்தா. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்க் இப்படி விட மாட்டியா சொல்லிக்கிறாங்க. அது எப்படி விட முடியும்? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என் லவ்வோட இவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்போது எப்படி விட முடியும் சொல்கிறாங்க. பார்த்தியா நம்ம தூங்கவே இல்லை நைட்டு ஃபுல்லாக சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்க. டயர்டாக சொல்கிறாங்க. கொஞ்சம் டயர்டாக இருக்குது இருந்தாலும் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அதெல்லாம் டயர்டாக கூட சரியாக சொல்கிறாங்க. அப்புறமா அவனுக்கு எல்லாம் போட்டு தரேன் சரியாக சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஆமாம் எல்லாமே போட்டு தரேன், காஃபி போட்டு தரேன், அதுக்கப்புறம் சாப்பாடு மேக் பண்ணி தரேன் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் குளிக்க வச்சு விடுறேன். ஜங்க் சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. அவர் ஹாப்பியாக இருக்காங்க. ஜங்க் எடுத்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஜங்க் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது போதும் அளவுக்கு ஹாப்பினஸ் அழகாக போயிட்டுருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. பீச்சுக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. ஏன்னா ஜிம் அவங்க அப்பா அம்மா இருந்ததுக்கப்புறம் பீச்சு கூட போனதே இல்லை. யார் கூடயுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பார். பீச்சுக்கு போக மாட்டார். ஜங்க் கூட்டிகிட்டு போகிறாங்க. பீச்சுக்கா கூட்டிகிட்டு போட போச்சு சொல்கிறாங்க. ஜங்க் ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கு ரொம்ப ஹாப்பினஸ். லவ் பண்ணுறப்போ அதாவது லவ் பண்ணிக்க மாட்டாங்க, லவ் பண்ணியிருப்பாங்க ஆனால் சொல்லிக்காம இருந்ததுனால எதுவுமே அவங்க இதெல்லாம் இருந்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கு பீச்சு மூவி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி என்ஜாய் பண்ணிருக்காங்க. ஆனால் டேஸ் பாஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஜங்க் தான் ஜிம்மி பார்த்துட்டு இருக்காங்க. ஹிந்தி பார்த்துட்டு இருக்கா சொல்கிறாங்க. கிட்ட வா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்கணும். ஆண்டி இருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ ஆண்டி இப்போ ஜங்க் உடம்பு பார்க்குறாங்க. கோப்பா அவன் கூப்பிட்றாங்க சொல்கிறாங்க. ஆண்டி நீங்கள் பார்க்கவே சொல்கிறாங்க. அதான் தெரியும் இப்போ அப்படி சொல்கிறாங்க. ஜிம் ஒரு மாதிரி இருக்கு. அச்சோ அஜிமில் இருக்குது. ஜிம் போயிட்டு ஜங்கோ அஜிமில் இருக்குது. ஆண்டி ஒரு நினச்சிப்பாங்க சொல்கிறாங்க. ஜங்க் உடம்பு பார்க்க நான் எதாவது நினச்சிக்க மாட்டேன் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜிம் பாரு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக டிவி தான் பார்த்துருப்பாங்க சோஃபாவில். ஜங்க் உடம்பு வரணும் உட்காந்துருப்பாங்க. இப்போ இவங்க அந்த மாதிரி பேசிக்கிட்டு நிறையா ஒரு தெரிஞ்சு படிச்சிருக்காரு. ஜங்கு வாங்கி போயிடறாங்க. இன்னும் ஜங்கு காசு இந்த மாதிரி மூவியில் அவங்க பார்க்கக்கூடாது சொல்கிறாங்க. ஆக்சுவலி நார்மல் மூவி தான், ஜஸ்ட் ரொமான்டிக் சாங்கு சொல்கிறாங்க. ஆமாம் அதான் நீ நான் மட்டும் தான் பார்க்கணும் சரியாக சொல்கிறாங்க. அச்சோ சொல்கிறாங்க. ஆண்டி என்ன நினச்சிப்பாங்க சொல்கிறாங்க. ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. போவாங்க அவங்க ஸ்மைல் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. ஜங்கோட அம்மா ஸ்மைல் பண்ணி தான் போகிறாங்க உள்ளேயும். இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. அப்படி ஜிம்மி லேப்டாப் உட்காந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட அம்மா தான் அவங்க வந்துட்டு மேடு கூப்பிட்றாங்க. நீங்கள்லாம் போயிடுங்க ஒர்க் அப் பார்த்து தான் சொல்கிறாங்க. போயிடுறாங்க. இப்போ ஜிம் பார்த்தா ஹாலில் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்க்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கா நீ ஃபுல்லாக இருப்பியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே க்யூட்டாக இருக்காங்க. அழகாக பார்க்கறதுக்கு ரொம்ப கேர் பண்ணுறாரு. ஆல்மோஸ்ட் அப்படியே ஒரு 1 year ஆஃப்டர் பார்க்குறேன். ஜிம் பார்க்குறாங்க. க்யூட்டாக அழகாக கேர்ள் பேபி வந்திருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் ஆசைப்பட்டுன்னு கேர்ள் பேபி தான் சொல்கிறாங்க. ஆமாம் ஏன் உனக்கும் கேர்ள் பேபி தானே, எனக்கும் பிடிக்கும் தான், இருந்தாலும் இல்லை டேரக்டர் ப்ரின்சஸ்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க சொல்கிறாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரின்சஸ் நீ தான் சரியாக சொல்கிறாங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கட பார்க்குறேங்க. என் பவுனுக்குள்ள ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. அதை ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னுக்கு போய் பிறந்து 2 months இருக்கும். 2 months ஆஃப்டர் தான் நம்ம ஜிம்முக்கு போய் பிறந்திருக்காங்க. இப்போ ஜங்கட பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பேபி நானே பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு பேபி வச்சுக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் பேபி நீங்கள் பார்த்துக்கோங்க ஆண்டின்னு ஜம்கோ என்னை பார்த்துப்பான்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாப்பா சொல்லிட்டாங்க. இப்போ ஜம்கோட அம்மா ரொம்ப கீழே பார்த்துருக்காங்க. பையனுக்கு எவ்வளோ பாசிட்டிவாக தரல ஹஸ்பண்ட் மேலே சொல்லிட்டாங்க. ஜிம்மா அப்படின்னா அவ்வளோ அளவுக்கு கேர் கொடுத்தாக்க யாருக்கு தான் பாசிட்டிவாக தர ஜம்கோட அம்மா நினைக்கிறாங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க. பேபி டயர்டாக இருக்கா ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஜம் பார்க்குறாங்க. இன்னொரு ஜம்கோ அழகாக பார்த்துக்கிறாங்க. டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. அப்படியே 4 days ஆஃப்டர் பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ 4 years ஆஃப்டர் நம்ம ஜிம்குள்ளே வராங்க. பார்த்தாக்கா ஜங்க் மேலே ஒரு கூட்டர் கொண்டு தூங்கிட்டு இருக்கா. அவ்வளோ 4 years இருக்கும். இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இப்போலாம் எவ்வளோ தூங்கிட்டு இருக்கா ஜங்க் மேலே. என்னை விடவே மாற்ற தெரியாமல் கேட்டால் அவள் தான் ப்ரின்சஸ் அம்மா நான் இல்லையா அம்மா அப்படி ஜிம்முக்கு ஒரு மாதிரி வயசு வச்சுக்க பாவமாக இருக்குது. யாரும் சொல்கிறாங்க குழந்தைகிட்ட போட்டி போடக்கூடாது சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டோம். ஜங்கா என்னோட தானே. அவன் எனக்கு ஏஞ்சல் மாதிரி. எனக்கு அப்பா அம்மா கம்ஃபர்ட் ஜோன் எல்லாமே அவன் தான். இப்போ பார்த்தாலும் இந்த பொண்ணு அவனை அப்படியே ஜங்காவை அவளே எடுத்துக்கிறா தெரியுமா. என் இடத்த பிடிச்சிக்கிட்டா ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது சண்டை போடவும் முடியல எனக்கு.
அவன் என் பொண்ணு என்னோட ஜங்காவோட என்னோட லவ்ல உருவான பொண்ணா, எதுவும் பண்ணவும் முடியல, சென்று பாசிட்டிவாக இருக்குது, என்ன தான் பண்ணுற ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. எப்போ தான் ஜங்கம் ஏறி படுத்துக்கிறான், ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. அது ஒரு கோவம் வந்துட்டு இருக்கு. அந்த ஜங்கம் அப்படி தான் ரொம்ப கொஞ்சம் என்ன சொன்னேன்ட்டு ஒரு நாள் உங்களை பாசமாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா இப்பெல்லாம் பாரு பொண்ணு மேலே அவ்வளோ பாசம் ஜிம்ல நினச்சிட்டு இருக்காங்க. அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது, அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஜங்கம் நம்ம சிரிச்சுட்டே இருப்பாங்க எப்போதும் ஜிம் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப க்யூட்டாக பாசிட்டிவாக சொல்லிட்டு இப்போ ஜிம் கிட்டே வராங்க. பார்த்தா ஜங்கு அது பொண்ணு அழகாக வந்து மேலே மேலே படுக்க வச்சிருக்காங்க. அழகாக தூங்கிட்டு தட்டி கொடுத்துருக்காங்க. அழகாக தூங்கிட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கோட ஜிம்மில் பேபி ஜிம்மில் வந்து பேபி வந்து அழகாக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜங்கு ஜிம் கிட்டே வராங்க. பார்த்து ஜங்கோட பேச அவ்வளோ அழகாக இருக்கும். நீ ஏஞ்சல் தெரியுமா, ப்ரீஷியஸ் ஏஞ்சல், உடம்பு ஹஸ்பண்டாக கிடைக்கும் எல்லாருக்கும் வேர்டில் தெரியுமா, அவ்வளோ பாசம் அவ்வளோ கேரிங்காக பார்த்துட்ருக்க, ரொம்ப பேர்டான பாசம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ எனக்கு லக்கி சாங் எல்லாமே நீ தான் சரியா, நீ வந்து அப்புறம் தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என் அப்பா அம்மா இல்லைன்னு நினச்சிருந்தப்போ எனக்கு யாருமே நினச்சது நீ வந்த நான் இருக்கேன்னு சொல்லிட்டு இவர் மாதிரி ப்ரிஷியஸ் ஜங்கா சச்சின் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி ஜங்கோட எழுப்பி போய் பெக் பண்ணுறாங்க. பெக் பண்ணிட்டு அப்படி போகலான்னு கொஞ்சம் ஹெட் எடுக்கிறாங்க. இப்போ டக்கு எனக்கு அந்த பக்கம் வந்துருப்பாரு வந்து நின்றுக்கிட்டே தான் கொஞ்சம் ஹெட்டை டவுன் பண்ணி கிட்ட இப்படினாக்கா லிப்பில் பெக் பண்ணிட்டு எடுக்கலான்னு போய் டக்குன்னு ஜங்க் வந்துட்டு அப்படி ஒரு ஹேண்ட் அவர் ஜிம்லியை நெக்கிட்ட வச்சுறாரு. கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுறாரு. ஜிம்லி இப்போ வந்து அங்கே ப்ரெஸ் ஆகுது. ஜிம்மில் ஜங்க் லிப்பில் ஜிம்முக்கு ஒரு மாதிரி முடிச்சுட்டா தான் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ தடவை தூக்கிட்டு செஸ்ட்டில் இந்த பக்கம் ஜங்க் வந்து ஜிம்மில் லிப்பில் வந்து ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஜிம் ஆட்டோமேட்டிக்காக ஜங்க் ப்ரெஸ் பண்ண அனுப்புறாங்க. ஜங்குக்கு பேக் பண்ணுறாங்க. டீப்பாக இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜங்கு அதுக்கு பிரேக் பண்ணிட்டாங்க. ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி மூச்சுக்கிட்டா இருந்தால் ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு நான் தூங்கிட்டு நினச்சிக்கேன். என்ன பண்ணுறேனாக்கா என்ன பண்ண தெரிய மாட்டேங்குது. ஆனால் நான் கூட நினச்சேன் எங்கே மூச்சு தூக்கிட்டு கோமா இருக்க சொல்லிட்டு இப்போ தான் புரியுது. அப்போ நான் மூச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருக்க ஆக்டிங் பண்ணான்னு தெரியுது. உன்னோட நீ என்ன பண்ணுற சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. ஏன் நான் கிஸ் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. உனக்கு கிஸ் பண்ண உனக்கு எல்லாம் ரெட்ஸ் இருக்கும், நீ யார் பண்ணக்கூடாது சொன்னால் சொல்கிறாங்க. பின்னா அப்படி சொல்கிறாங்க. உனக்கு என்ன பசு சொல்கிறாங்க. இப்போலாம் அவங்கள்ட்ட பாசம், இப்போல்லாம் அவரும் அவங்கள்ட்ட தூங்கிட்டு இருக்கா. நாலு ஜிம் சொல்கிறாங்க. ஜிம்க்கு ஒரு மாதிரி பார்க்க அவ்வளோ பிடிச்சிருக்கு. இவங்களே இவ்வளோ பசுவாக சார் ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோ பசுவாக இருக்கும், ரொம்ப பசுவாக இருக்கும். அவரும் அவங்களை தூங்கிட்டு இருக்கா தெரியுமா. ஜிம் சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க. ஒன் செகண்ட் சொல்லி பேபியை மெதுவாக இறக்கி படுக்க வைக்கிறாங்க. பக்கத்தில் அழகாக படுக்க வச்சு பிள்ளை வைக்கிறாங்க. அது அழகாக தூங்கிட்டு இருக்கு. பார்க்க அதுவும் க்யூட்டாக இருக்கும். ஜம் பார்க்குறாங்க. ஆனால் ஜிம்முக்கு ரியலாகவே இந்த ஸ்டோரியில் மேபி ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. எனக்கு ஜங்கோட அட்டென்ஷன் நிறைய கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளும் கிடைக்க மாட்டேங்கிற மாதிரி. ஏன்னா அந்த பக்கம் பயங்கர போட்டி போடுது. எனக்கு அப்பா எனக்கு தான் அப்படி சொல்லிட்டு அதை போட்டி போட்டுருக்கோம். அதனால இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்க் அப்படி ஜிம்மு எடுத்து மேலே படுக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜிம்மு படுத்துக்கிறாங்க. பாருங்க ஃபஸ்ட்டு பேபிக்கு நீ மட்டும்தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் பாப்பா ஓகேவா, அவளுக்கு லெவன் கொடுக்கணும்னா ஒரு அப்பாவா என்ன பண்ணுறது, அவளும் பாசிட்டிவ் ஆகுறாது, இதுவும் பாசிட்டிவ் ஆகுது, என்ன தான் பண்ணுறோம். இந்த வாத்துக்குட்டியும் பாசிட்டிவ் ஆகுது, அந்த கோழி கொஞ்சம் பாசிட்டிவ் ஆகுது சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த பாப்பா பார்க்குறது ஜிம்மி மாதிரி தான் இருக்கும், லுக் லைக் ஜிம்மி மாதிரி தான் இருக்கும். அதனால அந்த கோழி கொஞ்சம் ஜிம்மி சொல்லுவாங்க, ஜங்க் சொல்லுவாங்க. இது அது ஒன்றா இருக்குது. ஏன்னா அது கொஞ்சம் ஹைட்டில் இந்த மாதிரி இருக்குது, ஆனால் கொஞ்சம் வளர்ந்துருக்கு. ஆனால் பேஸ் பார்த்தா அப்படி கோழி கொஞ்சம் மாதிரி இருக்கும், அழகாக மூச்சு மாதிரி. இது பார்த்தாக்கா இந்த வாத்துக்குட்டிக்கு அவ்வளோ கோவம். ஜிம்மி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறவங்க அப்படின்னா வாத்துக்குட்டிக்கு முயல்குட்டி ரொம்ப பிடிக்குமா, முயல்குட்டி தான் அதுக்கு வேணுமா சொல்கிறாங்க. அப்படியா முயல்குட்டி வேணுமா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குற முயல்குட்டிக்கு இன்னொரு முயல்குட்டி வேணுமா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு கோழி கொஞ்சம் பிறந்துச்சு இல்லை, ஸோ முயல்குட்டி வேணுமா தரியா சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. வேண்டாம், ஒரு பாப்பா பிறந்திருக்கு, எனக்கு கண்டுக்கு போயிடும், இன்னொரு பாப்பா பிறந்தா அவ்வளோதான் நான் தரமாட்டேன் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. இன்னொரு பாப்பா பிறந்தா அது கூட உடம்புல அப்போ நம்ம ப்ளே பண்ணலாம்ல சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு தான் இன்னொரு பாப்பா குறைஞ்சினாக்க பாப்பாவும் தம்பி ப்ளே பண்ணுவாங்க. அப்போ அவன்கிட்ட அதிகமாக வர மாட்டேன், அட்டென்ஷன் கேட்க மாட்டேன் ஓகேவா. நானும் அவளை வந்து பெருசாக பண்ண மாட்டேன். அவங்க கூட வேறு பண்ண சொல்கிறாங்க. நிச்சயமாக சொல்கிறேன், நிச்சயமாக ஜங்க் பார்க்குறேன். இப்படிலாம் சொன்னாலும் ஒத்து பார்த்து ஜங்க் பார்க்குறாங்க. நிச்சயமாக தான் ஓகேவா. இன்னொரு பாப்பா எடுத்துக்கலாமா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. இப்போ ப்ராமிஸ் பண்ணி கண்டிப்பாக ப்ராமிஸ் தான். அவளுக்கு ப்ளே பண்ண ஆள் இல்லை ஓகேவா, தான் என் கூட ப்ளே பண்ண நினைக்கிறேன். அப்பா அம்மா வேறு அடிக்கடி ஃபாரின் போயிடுறாங்க. சின்ன நாங்கள் பார்க்குறது அங்கேயும் பாப்பா இருக்கல, ஜீவனா பாப்பா இருக்கா, அவளை பார்க்க தான் போயிடுறாங்க. அப்போ தான் அவங்க இங்கே இருக்காங்க. அவங்க மாறி மாறி இருக்கிறதுனால இவளுக்கு ப்ராப்பராக ப்ளே பண்ணுறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நம்மளுக்கு ஒரு பாப்பா பிறந்துட்டாங்க. இன்னொரு பாப்பா பிறந்தா அவள் பார்த்துப்பால, அவளை ப்ளே பண்ணலாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் குழந்தை கொஞ்சம் இது பண்ணுவாங்க ஜங்க் சொல்கிறாங்க. நிச்சயமாக சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. சரி உனக்கு என்ன சொல்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் என் அப்பா அம்மா இது எல்லாமே நீ தான். இப்போ எனக்கு ஃபஸ்ட்டாக இருக்கணும், எனக்கு தான், எனக்கு மட்டும் தான் சத்தியமாக சொல்கிறாங்க. ஜங்க் அவ்வளோ ஹாப்பியாக ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. எப்படி ஜங்க் சொல்கிறாங்க. ஹாப்பி டூ ஜங்க். சரி ஓகே 2 days ஆகிடுச்சு. இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. தூங்குறா, சவுண்ட் மேக் பண்ணுவாங்க சரியா சொல்கிறாங்க. நான் இது பண்ண ஜங்க் கூட இப்போ அட்டாச் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் லைஃப், அவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு. இதோட ஸ்டோரி ஹாப்பி பண்ணுறாங்க. இப்போ பிடிச்சிருக்கு நம்பர் ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 or 3 days மட்டும் தான் ஓகேவா. விமன் சேனலில் எல்லா ஸ்டோரியுமே க்ளோஸ் பண்ண போகிறேன். அதாவது எப்போ இருக்குல்ல ஆன்கோயிங் அதெல்லாம் ஃபினிஷ் பண்ண போகிறேன். அதை ஃபினிஷ் பண்ணிட்டு அங்கே வருவேன். எனக்கு அங்கே வந்து எப்போ பார்த்தீங்கன்னா வர்றது அங்கே 1 shot 2 shot மட்டும் தான். இங்கே மட்டும் தான் எப்போலாம் வரும் ஓகே. அந்த 2 ரீசன் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்புறேன். நீங்கள் கோச்சிக்க மாட்டீங்க எல்லாம் சொல்கிறேன். ஜிகுக் அண்ட் விமன் எனக்கு வந்து ப்ரீஷியஸ் தான் ஓகே. எனக்கு ரெண்டுமே ஈக்குவல் இன் மை ஹார்ட். அது தாண்டி எனக்கு என்னக்கா ஜிகுக் வந்து எனக்கு ப்ரீஷியஸ் ஓகே. விமனோட பயஸ் தான். ஆனால் ஜிகுக் வந்து எனக்கு ப்ரீஷியஸான பேபிஸ் அவங்களுக்கு லவ் கொடுக்குறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப எப்படி ரொம்ப ஃபீல் குட்டாக ஒரு மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். உங்களுக்கு போய் நம்புறேன் ஓகேவா. ஸோ நீங்கள் யாரும் கோச்சிக்க மாட்டீங்க, கோப்பட மாட்டேங்க நம்புறேன் ஓகேவா. ஒரு 2-3 days மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பயங்கர ஸ்டோரி போகலாம் ஓகேவா. பாய் டேக் கேர் எவ்ரிவன்.